சரி 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 சொக்கநாதா. பிரேமாமா ஆரம்பிக்கலாங்களா சாமி? ஐயா தீபம் ஏற்றிட்டு ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஒவ்வொரு அடியாரும் கூப்பிட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் நாட்டோட துதி பாடிட்டு அப்புறம் விநாயகர் பாடல் பாடிட்டு நம்ம எப்பயும் வழக்கம் போல ஆரம்பிக்கலாங்க ஐயா. வரவேற்புரை நம்ம ஆனந்த ஐயாங்க ஐயா. சிவசிவா. சரி சரி சரிங்கம்மா. சரி. சிவா திருச்சிற்றம்பலம். அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் தாடும் தனி ஆணை சகோதரனே. அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்சொடரே, திரைபொறா மண்ணும் அமுத தென்கடலே, திருப்பெரும் துறை உரை சிவனே. உரை உணர்வு நின்று உணர்வது ஓர் உணர்வே, யான் உனை உரைக்குமாறு உணர்த்துமாறு உணர்த்தே. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. வேலுண்டு வினையில்லை குழுமம் மூலமாக நடத்தப்படும் இந்த வார சொற்பொழிவிற்கு எழுந்தருளியுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் அடியேன் வீழ்ந்து வணங்கி போற்றி மகிழ்கின்றேன். இன்றைய இந்த முருக சொற்பொழிவினை கேட்க வந்திருக்கும் அத்துணை அடியார்களுக்கும் அடியனுடைய மனமார்ந்த வரவேற்பினை கொடுத்து மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்வானது திருவிளக்கினை ஏற்றி பெருமானை எழுந்தருள செய்வதும், அதனைத் தொடர்ந்து நால்வர் துதி பாடுவதும், அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை, அதனைத் தொடர்ந்து சொற்பொழிவு, அதனைத் தொடர்ந்து நிறைவு என்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல்படி நடைபெற உள்ளது. காலம் பொன் போன்றதால் காலத்தை வீணாக்காமல் அடியேன் ஒவ்வொரு அடியாருடைய பெயரை கூப்பிடும் பொழுதும் அடியார்கள் எழுந்தருளி இந்த திரையிலே காண்பிக்கப்பட்டிருக்கின்ற திருவிளக்கு எரிவது போல் நம் மன திரை என்கின்ற திரை எரிந்து உள்ளே இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியான கடவுளை சிந்தையிலே நிறுத்தி அந்த பெருமானுடைய திருவடியை தியானித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி இந்த திருவிளக்கினை ஏற்றி தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சிவசிவ. முதலாவதாக பிரேமா அம்மா அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கம்மா. அடுத்ததாவதாக ஜானகி அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. முருகப்பிரியை அம்மா. முருகப்பிரியை அம்மா. வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, ஞானவேல் முருகருக்கு அரோகரா, முருகாசரணம். சரி சார், நன்றிங்கம்மா. மரகதம் அம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, முருகாசரணம். ஆனந்தையா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க ஐயா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாவதாக நால்வர் துதி. நால்வர் துதி பாட அடியேன் பொன்முடி இளங்கோவன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குளித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலு வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். சிவ 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 சிவ. நன்றிங்கம்மா. சிவ சிவ சிவ. அடுத்து வரவேற்புரைக்காக சிவ திரு ஆனந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா ஆனந்த் ஐயா. சிவசிவா. ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. வேலுண்டு வினையிலே குடும்பத்திற்குரிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் பணிவோடு வணங்குகின்றேன். வள்ளியம்மை அம்மா அவர்களுடைய அந்த முன்னுரைக்கு முன்னால யாருமே இருக்க முடியாது. அதே போல நம்மளுடைய பிரேமாமா அவர்களுடைய அந்த நன்றி உரைக்கு சமமாக யாருமே இருக்க முடியாது. இன்று அடிநாயனுக்கு அப்பெரும் பொறுப்பினை வழங்கிய இந்த குழுமத்திற்கு அடியேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்னுரை செய்வது அப்படிங்கிறது வந்து யாரை யார் முன்னுரை செய்வது அப்படிங்கிறது ஒரு வரைமுறை உண்டு. அந்த வகையில வந்து அடிநாயனுக்கு எள்ளளவும் தகுதி இல்லை நம்மளுடைய ராகவன் ஐயா அவர்களுடைய பெருமை கீர்த்திகளை சொல்வதற்கு. இருப்பினும் சபை நாகரிகம் கருதி அடிநாயன் வந்து இந்த முன்னுரை தருகின்றேன். ராகவன் ஐயா அவர்கள் வந்து காரைக்குடி நம்மளுடைய காரைக்காலிலே அவர்கள் ஐயா பிறந்திருக்கின்றார்கள். நம்மளுடைய சுவாமி அங்க காரைக்கால் அம்மையார் மீது சொல்லனாத ஒரு மிகப்பெரிய பற்றுடையவர். ஐயா வந்து மின்னியல் மற்றும் மின்னணுவியல்ல அவர்கள் பட்டப்படிப்பு பெற்றிருக்கின்றார்கள். அங்க NIT அவங்க படிச்சிருக்காங்க. மேலும் பல நிறுவனங்கள்ல புகழ்பெற்ற நிறுவனங்கள்ல ஐயா வந்து அலுவல் புரிந்திருக்காங்க. ஐயா எப்படி இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர் மற்றும் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே ஐயா அவர்களுடைய அந்த முனைப்பும் செயல்பாடும் உறுதுணையும் இன்றளவிலும் கொஞ்சம் கூட குறையாம நாளுக்கு நாள் ஐயா என்ன செய்யலாம், இன்னும் நம்ம எப்படி இந்த திருக்குறிப்புகள் எல்லாம் செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல வகையில வந்து நம்ம ஐயா வந்து நமக்கு அருள் செய்வாங்க. அவர் பொருளியல்ல மட்டுமல்ல அருளியல்லையும் மிகச்சிறந்த நிலைக்கு அவர் ஐயா வந்து எப்பொழுதுமே உடையவர். பல பல நம்மளுடைய நிகழ்வுகள்லயே நம் கந்தசஷ்டி விழாக்கள்ல பல சொற்பொழிவுகளை செய்தவர். எல்லா நிகழ்விற்கும் நம்மளுடைய ஐயா மற்றும் பிரேமாமா மற்றும் பல அடியார்கள் உறுதுணையாக இருந்து இந்த வேலுண்டு வினையிலை குழுமத்தை ஐயா வந்து மிகச்சிறப்பாக நடத்தி வர்றாங்க. அது போக திருமுறையிலையும் சரி சாத்திரங்கள்லையும் சரி பலவிதமான அந்த உணர்வுகளை பெற்றவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதுல ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருவருட்பா மற்றும் ராமலிங்க அடிகளார் மேல மிகச்சிறந்த ஈடுபாடு. ஜார்ஜ் மரியன் ஐயா அவர்களுடைய மிகச்சிறந்த ஒரு நேரடி மாணவர் அப்படின்னு சொல்வதில் அடியன் பெருமை அடைகின்றேன். ஆக பல பன்முகத்தன்மையுடைய நம்மளுடைய ராகவன் ஐயா அவர்களை இந்த சொற்பொழிவிற்காக அடியேன் அத்தனை அடியார்கள் சார்பாக வரவேற்கின்றேன். ஐயாவை வரவேற்பது என்பது வேலுண்டு வினையிலை குழுமத்தினுடைய மொத்த உறுப்பினர்களையும் வரவேற்பதற்கு சமம். அந்த வகையில அந்த வாய்ப்பு அடிநாயனுக்கு கிடைத்தது அப்படிங்கிறது ஐயாவோட கீர்த்தி, அவருடைய புகழ், அவருடைய மெய்ஞானம் எல்லாம் வந்து ஓரிரு வார்த்தைகளால சொல்ல முடியாது. இருந்தாலும் அடிநாயனுக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் மேல அன்பு அப்படிங்கிற ஒரு பெரும் தன்மையுடையவர். ஏகபர சௌபாக்கியத்தோட ஐயா விளங்கணும் அப்படின்னு சொல்லி குருநாதர் திருவடி பணிந்து வாழ்த்தி ஐயாவை அடியேன் இந்த சபையில வரவேற்கின்றேன். ஐயா மேடை தங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவ 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 சிவ. மிக்க நன்றிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. சிவாய நமங்க ஐயா. சிவாய நம. சிவ 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 சிவ. தேவசேனாதிபதியா திருவடி வணக்கம் சுவாமி. சிவாய நம. குருநாதர் திருவடிகள் போட்டு. சிவ 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 சிவ.
பனுக்கும் வாழ்க்கை துணைக்கும் அருமை மகவிற்கும் என்னையும் ஒருவனாக்கி சிந்தையாய் வழி நடத்திருக்கும் குருநாத பெருந்தகைக்கும் பேரன்பினை பெயராது கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்து தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்து மன வாக்கினால் தட்டாமல் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் கங்குள் பகல் அற நின்ற எல்லையுள்ள கருணை தெய்வத்திற்கும் என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்கின்ற தலைப்பிலே சிறியேனின் சிந்தைக்கு எட்டிய சில கருத்துக்களை குருநாதர் திருவடி சாட்சியாக இறைவன் உணர்ந்த விஷயங்களை அடியார்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சிறு எண்ணத்திலே தங்கள் முன் அமர்ந்துள்ளேன். இன்றைய இந்த நிகழ்வு மிக குறுகிய காலகட்டத்தில் அடியனுக்காக கொடுக்கப்பட்டது. இன்று சிவத்திரு யமுனா அம்மா அவர்களினுடைய தலைமையிலே இன்றைய திருப்புகழ் நிகழ்ச்சி நடக்க உள்ளதாக இருந்தது. வேறு ஒரு சூழ்நிலை காரணமாக பிரேமா அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இயங்க அடியேன் என்று இந்த சொற்பொழிவை ஏற்றுக்கொள்வதற்கு திருவருள் கூட்டி வைத்துள்ளது. அதனாலே இந்த குறுகிய காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரங்கள் தான் அடியேன் இதற்காக எடுத்துக்கொண்ட காலகட்டங்கள். அதனால ஏதேனும் ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் ஆயின் அது குருநாதரையே சேரும். ஏதேனும் ஒரு விஷயம் தவறாகவோ எந்த ஒரு கருத்து மாற்றங்கள் ஏற்படுமாயின் அதுவும் குருநாதரையே சாரும் என்று சொல்லி அடியேன் என்னுடைய இந்த உரையை தொடங்குகின்றேன். இன்று தலைப்பு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த வார்த்தை குறிப்பிட்ட ஒரு நாட்களிலே ரொம்ப பிரபலமாகி அனைத்து விதமான அன்பர்களும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுல அடியேன் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன என்றால் ஆறுமுகம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பத்தி தான் பேச போறேன். ஏன்னா ஆறுமுகம்ங்கிற பேர் மட்டும் சொன்னா அது தலைப்பாக அமையாது என்கிற காரணத்தினாலே அந்த முழு வார்த்தையாக கொடுத்தது. ஆனா அடியேன் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, விரித்து பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை ஆறுமுகம் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அது என்னவோ தெரியல, அடியேன் இதற்கு முன்னாடி செய்த சொற்பொழிவுல அடியேன் பேசினது வந்து திரியேழு கூட்டிருக்கை அப்படின்னு சொல்லி பேசினேன். அந்த நம்பர் பாத்தீங்கன்னா 7 பத்தி பேசணும், கணக்கு பத்தி பேசணும், என்னென்னமோ அங்க நம்ம குருநாதர் பத்தி பேசணும், சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமியை பத்தி பேசணும். ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற எண் வந்து பாத்தீங்கன்னா 6. முதல்ல 7, அதுக்கப்புறம் 6. ஆனா 7 கூற்றிருக்கையிலையும் முடிவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எத்தனை 7கள் இருந்தாலும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான். அந்த பரம்பொருள் மட்டும்தான் பேசணும். அதே மாதிரி இந்த 6ங்கிற எழுத்தையும் இந்த எண்ணையும் பத்தி பேசுறப்போயும் ஒரே ஒரு பொருளை பத்தி தான் பேச போறோம். ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் என்கின்ற அந்த ஆறுமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடியார்களுக்கு அடியேன் வந்து ஒரு வினா எழுப்புகின்றேன். ஒவ்வொருத்தவர்களாக அன்மியூட் செய்து இதற்காக பதில் சொல்லலாம். ரொம்ப எளிமையான கேள்விதான், ரொம்ப இதெல்லாம் ரொம்ப கடினமான கேள்வி கிடையாது. என்னது முதல் கேள்வி? முருகன் என்ற வார்த்தையை சொன்னால் உங்களுக்கு முதலில் என்ன ஞாபகம் வரும்? என்ன முருகன் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? என்ன உங்களுக்கு உணர்வு வரும்? அழகன். அழகன்.
சரி. அப்புறம் அவ்வளவுதானா? அறிவு. ஐயா குழந்தை. குழந்தை. தமிழ். தமிழ். சரி சரி. அறிவுங்கய்யா. அறிவு. அறிவு. மாங்கனி. ஐயா வேலும் மயிலும் தான் எனக்கு தோணும். வேலும் மயிலும். அருமை அருமை. திருப்புகழ் ஐயா, திருப்புகழ். ஆறுமுகம் கொண்ட குழந்தை வடிவான முருகன். அருமை அருமை அருமை. சிறப்பு 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 சிறப்புங்க. ஞான குழந்தை. ஆக ஒரு விஷயம் மட்டும் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு சாமி. குழந்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் வந்து ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த ஞானமும் குழந்தை மட்டும்தான் அடியார்களுடைய மனசுல இருக்கு முருகன்னு சொன்ன உடனே, இல்லையா? இரண்டாவது கருணை. கருணைங்க. ஆஹா கருணை தெய்வம். ஆஹா கருணை. அடியனுக்கு முதல்ல முருகன்னு சொன்ன உடனே அடியனுக்கு முதல்ல தோன்றக்கூடிய விஷயம் என்னன்னா அன்புங்கய்யா. அன்பு தெய்வம் அப்படிங்கிற ஒரு கருணை, அந்த ஒரு விஷயம் வந்து அடியனுக்கு தோணும். சரி, ஒன்று. இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு எதற்கு முருகனை பிடிக்கும்? எதனால அந்த முருகனை உங்களுக்கு பிடிக்கும்? கூப்பிட்டதுமே வந்துருவாருங்க. நம்ம கூப்பிட்டோன்னே முருகா அப்படின்னு கேட்டா எங்கேயாவது ஒரு சவுண்டா நம்ம காதுல விழுங்கயா. அனுபவத்துல உணர்ந்தங்கயா நாடு. அருமை அருமை. சிவபெருமானம் லேட்டா வருவாரு, முருகத்தான் மயில் மேல ஏறி ரொம்ப சீக்கிரமா வந்துருவாரு கூட்டத்தான் அப்படின்னு ஒரு நினைப்பு ஐயா. மயில் உண்டு பயம் இல்லை, உண்டு கவலை இல்லை மனமே, கவலை இல்லை மனமே. கந்தன் கவலையே தேவை ஐயா. அவரை குருவா நம்ம பிடிச்சாதான் நம்ம அப்பனை சீக்கிரமா பிடிக்க முடியுங்க ஐயா. ஓ, அப்பனை பிடிக்கிறதுக்காக முருகனை பிடிக்கணும். ஓகே, ரைட்டு. சரி, ஓகே. அழகென்ற சொல்லுக்கு முருகன்ங்கய்யா. அதனால அவர் அழகா இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். சரி, அழகு, கருணை, அன்பு எல்லாமே முருகன் நினைச்சா எல்லாமே இருக்கு. கருணை கடலே கந்தா போச்சுங்க ஐயா. கருணை, இறைவனுடைய கருணை எனக்கு கிடைக்குது. எனக்கு எந்த விதமான மனசு எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் பெருமானை நினைத்த உடனே எனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்குது, மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. கருணை, அவனுடைய கருணையை நினைக்க நினைக்க என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. அருமை, அருமையான விளக்கம் சுவாமி, அருமை. சரி, பெருமானுக்கு இன்றைக்கு நம்ம தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்திருக்கோம், இல்லையா? முருகனை பத்தி எந்த விஷயம் நம்ம சொன்னாலும் இந்த 6 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்குள்ளாரதான் வந்து முடியுது. சரிங்களா? சஷ்டிநாதன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் 6. திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெயர் என்ன அப்படின்னா சண்முகநாதன், 6 முகத்தை உடையவன் அப்படிங்கிற ஒரு பெயர். இப்படிங்கிற விதமான பலவிதமான கருத்துக்களை நம்ம எப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம சிந்திச்சாலும் முருகப்பெருமானுக்கு 6 என்கின்ற ஒரு எண்ணை மட்டுமே கொடுத்திருக்கிறோம். ஏன் அப்படி அந்த 6? ஏன் அவருக்கு 6ங்கிறதுல என்ன சிறப்பு? ஏன் 7 கிடையாதா? 3 கிடையாதா? 2 கிடையாதா? சிவபெருமானுக்கு 5 கொடுத்திருக்கிறாங்களே, ஏன் 8 இருக்கக்கூடாதா? ஏன் 12 இருக்கக்கூடாதா? 1000 இருக்கக்கூடாதா? 1000 காளியம்னு சொல்றாங்க, 1000 முகம் உள்ள காளியம்னு சொல்றாங்களே, எதுக்கு 6 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க? சிவசிவ, அதாவதுங்க இதற்கான காரணத்தை அடியேன் சொல்கின்றேன். இத ஒரு பெரிய ஒரு விஷயம் சுவாமி. அதாவது இது வந்து வெளியில எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து அடியேன் வந்து சொல்றேன். அதை வந்து கடைசியில சொல்றேன். ஏன்னா அந்த நிலைப்பாடுகள் அப்ப சொல்றப்பதான் உங்களுக்கு அது புரியும். அதனால சொல்றேன். 6 அப்படிங்கிற அந்த இது வைத்திருக்கிறோம். இப்போ 6 அப்படிங்கிற விஷயத்தை வைத்து ஆறுமுகன் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு வச்சுட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே நிறைய பேர் வச்சிருக்காங்க. எங்க தாத்தாவுக்கு ஆறுமுகம்னு பேர். எதனால அந்த பேர் வச்சாங்கன்னா அவருக்கும் தெரியாது, அவங்களுக்கு வச்சவங்களுக்கு தெரியாது. முருகன் மேல பக்தி வச்சிருக்கிறதுனால ஆறுமுகம். நம்மள நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கோம். நிறைய நம்மள சுத்தி இருக்க எத்தனை ஆறுமுகம் இருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இந்த பேர் வச்சீங்கன்னா முருகன் பெயர்னால ஆறுமுகம்னு வச்சிருக்கேன்னு சொல்றாங்களே ஒளிஞ்சு அந்த ஆறுமுகத்துக்குள்ள அர்த்தத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்களா, தெரிஞ்சுக்கிட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ நாம அதை பத்தி தெரிஞ்சுக்க போகின்றோம். வெவ்வேறு நிலைப்பாடுகள்ல இருக்கிறப்ப அந்த ஆறுமுகம் அப்படிங்கிறதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போகின்றோம். இதுல வந்து என்னடா இவன் நம்மள போட்டு ரொம்ப குழப்பறானே அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதுங்க சாமி. ஏன்னா அந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப
ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப கூர்ந்த ஞானத்தோட அதை நம்ம கவனிக்கிறப்பதான் என்ன ஆகும்னா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை இறைவன் வந்து தயார்படுத்துவார். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றேன். 2-3 நிலைப்பாடுகள்ல இந்த ஆறுமுகத்தை பத்தி நாம் தெரிஞ்சுக்க போகின்றோம். முதல்ல அவதார நிலையில எப்படி இருக்க போறிய அந்த ஆறுமுகம், அப்புறம் அருள் நிலையில இருக்கிறப்ப எப்படி இந்த ஆறுமுகம் இருக்க போகுது, தத்துவ நிலையில இருக்கிறப்ப எப்படி இந்த ஆறுமுகம், எப்படி தத்துவார்த்தமா எப்படி இந்த முகம் இருக்க போகின்றது, குணத்துல இருக்கிறப்ப எப்படி இந்த ஆறுமுகமும் நமக்கு அருள் கொடுக்க போகுது, அப்படிங்கிற பல விஷயத்த பத்தி நாம வந்து சிந்திக்க போகின்றோம். முதல்ல சொல்றப்ப எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் தான் முதல்ல நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் சொல்லணும். அப்புறம்தான் தெரியாததுக்குள்ளார நம்ம போகணும். சரிங்களா? அப்ப தெரிஞ்சதை வச்சு செய்யறதுன்னா என்னது? கண்ணுக்கு முன்னாடி தெரியறது. கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது? முருகப்பெருமான் கோயில்ல 6 தலையோட உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அதற்கு பின்னாடி நமக்காக உணர்த்தப்பட்ட ஒரு செய்தி இருக்கு இல்லையா? ஒரு கதை. என்ன கதை? சிவபெருமான் அம்பாளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தேவர்கள் எல்லாரும் இந்த சூரபத்மன் என்கின்ற அந்த அசுரன் வந்து அவங்களை வந்து கொடுமைப்படுத்துறப்ப அவங்க கிட்ட இருந்து இது வேணும்னு சொல்றப்போ சுவாமி வந்து என்ன செய்யறாரு? தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து 6 விதமான அந்த நெருப்பு பொறி வருது. சரவண பொய்கையில வருது, அந்த தாமரை குளத்துல வருது. அந்த தாமரை குளத்துல 6 கார்த்திகை பெண்கள் வராங்க. அந்த 6 கார்த்திகை பெண்களும் அந்த 6 குழந்தைகளை வளர்க்கின்றார்கள். அப்பொழுது அம்பாள் வரா, அந்த 6 குழந்தைகளை ஒன்னாக்குறதுக்கு பேர் கந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பேர் கந்தன்னு சொல்லுவாங்க. கந்து ஒன்னாக்குறா. அப்படி ஆக்குறப்ப என்ன ஆகுதுன்னா 6 தலை ஒரு உடல், 6 தலைகள் 12 தோள்கள் வருது. இது வந்து அவதார நிலையில பெருமான் வந்து எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற சொல்றாரு. இதுதான் வந்து இந்த பெருமானுக்கு வந்து ஒரு உடல், 6 தலை 12 கைகள். இத வந்து கந்த புராணத்துல சொல்றப்போ எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத ரொம்ப பார்க்கணும். நான் இந்த வார்த்தையை படிக்கிறேன், நீங்க வந்து இந்த வார்த்தையும் பெரிய புராணத்துல சொல்லக்கூடிய முதல்ல உள்ள பாடலையும் நீங்க கவனிச்சு பாருங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி வந்து 2 கொஹரன்ஸா இருக்கு, 2த்துக்கும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லாம எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பது ஓர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டே ஒரு திருமுகத்தின் ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனம் உலகம் உய்ய அப்படின்னு சொல்லிட்டு கச்சியப்ப சிவாச்சாரியாரும் கந்த புராணத்துல இந்த பாடல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? சரி. அப்போ இதுல வந்து எதற்கு இந்த பாடலை நம்ம சொல்றோம் அப்படின்னா, முதல் நிலை வந்து நமக்கு தெரிந்த நிலை, நமக்கு கண் முன்னாடி இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய உருவ நிலை. இப்ப நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு போகின்றோம். சிவபெருமான் வந்து லிங்க ஸ்வரூபமாக அங்க இருக்கிறார். ஆனா அவருக்கு உருவம் கொடுத்து ஒரு ஸ்வரூபம் இருக்கும். என்ன ஸ்வரூபம் அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோமாஸ்கந்த ஸ்வரூபம் இருக்கும். சைவம் நமக்கு முருகப்பெருமானை எப்படி நமக்கு உருவகப்படுத்துது, எப்படி நமக்கு இன்றைய அறிமுகப்படுத்துது அப்படின்னா சோமாஸ்கந்தர்ல ஸ்கந்தன் அப்படிங்கிற ஒரு பொருளாக தான் அந்த முருகப்பெருமானை நமக்கு இந்த சைவம் வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துது. அப்ப என்ன நமக்கு அந்த உருவம் மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, என்ன வந்து நமக்கு அந்த சோமாஸ்கந்த உருவம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, சிவம் வந்து சிதாகாசமாக இருக்கக்கூடிய சத்து பொருள். அந்த சத்தினுடைய சத்து இருக்கு இல்லையா, அந்த இறைவன் சிவம் என்கின்ற அந்த சத்து பொருளை நமக்கு உணர்த்தக்கூடிய, அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா அதை நமக்கு உணர்த்துறதுக்கு ஒரு பொருள் வேணும்ல, அதுக்காக ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலும் பொருளிலிருந்து வேறுபட்ட ஒரு பொருள் இல்ல, அந்த ஆற்றல் தான் சக்தி. ஆக இந்த சிவமும் சக்தியும் அபேதமற்ற நிலைகள்ல இருக்கிறவங்க மாற்றவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த சிவமும் சக்தியும் ஒன்றாக சேரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆனந்தம், இன்பம்.
அந்த அந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமாக இருக்கும், அந்த ஆனந்தத்திற்கு ஒரு ஒரு உருவு கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்கந்த கடவுளாக முருகப்பெருமானாக இருக்கும். அந்த ஆனந்த கூத்தன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நேத்தி போய் பார்த்தோம் இல்லையா, அவங்க சிதம்பரத்துல அவர் ஆடினார் இல்லையா, சிதாஹாசத்துக்கு போனார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சிதாஹாசத்துக்கு போகக்கூடிய அந்த ஆனந்த கூத்தனுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்னா முருகப்பெருமானுடைய உருவம். அதுதான் இப்ப இந்த அவதார நிலையில இருக்கக்கூடிய ஆறுமுகத்தினுடைய உருவமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரிங்களா சுவாமி? இப்ப அடுத்த நிலைக்கு போக போகின்றோம். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அடியார்களுக்கு அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது என்ன என்றால் அருள் நிலையில் ஆறுமுகம் என்கின்ற பெயரில் அடியேன் பேச உள்ளேன். அது என்ன, அருள் நிலையில எப்படி நமக்கு ஆறுமுகமா வராரு? அதாவது சிவமும் முருகனும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு அடிநிலையான ஒரு நம்பிக்கை. அதுதான் உண்மையும் கூட. சிவமும் முருகனும் வேற வேற கிடையவே கிடையாது. அப்ப வடிவே இல்லாத ஒரு சிதாகாசம் இருக்கு. சரிங்களா? வடிவே இல்லாத ஒரு சிதாகாசம். சிதாகாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அண்ட பகுதி, பெருவெளி. இத தெய்வ நிலை, தெய்வ தலம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இத வள்ளலார் பெருமானும் இததான் உணர்த்துறார், மாணிக்கவாசகரும் இததான் உணர்த்துறார். இதை எங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா திரு அண்ட பகுதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நமக்காக இந்த விஷயத்தை தான் விருத்தி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இறைவா எனக்காக இறங்கி வந்திருக்கீங்கிறது தான் அவருடைய கருணை. அவருடைய அதாவது கருணையையே தெய்வமாக பாவித்ததுதான் மாணிக்கவாசகர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருவாசகம். அப்ப அப்படிப்பட்ட சிதாகாசமா இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய இறைவன் நம்ம மேல கொடுத்திருக்கிற கருணை இருக்குது இல்லையா, அந்த கருணை எப்படிப்படுது அப்படிங்கிறத பத்தி தான் அந்த அருள் நிலையில ஆறுமுகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பத்தி பேச போறோம். இந்த அருள் நிலையில ஆறுமுகத்துக்கு தனியா வருவோம். அதற்கு முன்னாடி நேத்து சிதம்பரத்துல ஆணி திருமஞ்சனம் அப்படி என்கின்ற ஒரு நிகழ்வு நடந்தது இல்லையா? எத்தனை அடியார்கள் பார்த்தீங்க? அந்த நிகழ்வு எதற்கு சாமி நமக்கு நடத்தி காமிக்கிறார்? எதனால அந்த திருமஞ்சனத்துக்கு எதுக்கு வராரு? வெளியில வரார். வெளியில நமக்கு என்ன சொல்றார்? என்னத்தை சொல்லிட்டு திருப்பி உள்ளார போறார். ஏன் வருஷத்துக்கு 2 தடவை மட்டும் வராரு வெளியில? ஏன் சாமி வராரு வெளியில அப்படின்னா அது மகா ரகசியம். பெரிய விஷயத்த நமக்கு சொல்லிட்டு போறாரு சுவாமி. ஆனா நம்ம எதை அங்கிருந்து உணர்ந்து கொள்றோம்? இந்த ஆன்மா அதை உணர்ந்து கொள்ளுதா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்றாரு? அதாவது அந்த ஆணி திருமஞ்சனமோ இல்லாட்டா ஆருத்ரா தரிசனமோ கண்ட ஆன்மாக்களுக்காக அது உணர்ந்த ஒரு விஷயமாக அடியேன் சொல்கின்றேன். காலம்பர ரதோற்சவத்துக்காக வருவார், வெளியில வருவார் சுவாமி. சுவாமியும் அம்பாலும் வருவாங்க. அதுல ஒரு விஷயம், அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கங்களாக அந்த விஷயத்துல அங்க சொல்லியிருப்பாங்க. அத வெளிப்படையா இந்த மாதிரி யாராச்சும் பேசியிருப்பாங்களா அப்படிங்கறது அடியனுக்கு தெரியல. ஆனா அடியனுக்கு உணர்ந்த விஷயத்தை அடியன் தங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். சுவாமி அந்த சித் சபையில இருந்து வெளியில வராரு இல்லையா, காலம்பரம் 5 மணி 6 மணிக்கு வருவாரு. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா அவர் மேல மூடி இருக்கும். சுவாமி மேல அந்த தளம் போட்டு மூடி இருப்பாங்க. வருவார், வெளியில வருவார். வெளியில வந்த உடனே என்ன செய்வார்னா அவர் இருக்கக்கூடிய அந்த அந்த கனக சபை இருக்குல்ல, அதை ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் அடிப்பார். ஒரு சுத்துவார், இப்படி ஒரு சுத்துவார். அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய 3ஆம் பிரகாரம் இருக்குல்ல, அந்த 3ஆம் பிரகாரத்தை ஒரு சுத்துவார். 3ஆம் பிரகாரத்தை சுத்திட்டு எந்த வழியா வந்தாரோ அது வழியா நேர 21 படி இருக்கும். அந்த 21 படியில இப்படி மேல ஏறுவார். 21 படியில மேல ஏறி வந்த உடனே வெளியில வந்துடுவார். அங்க நேரா கோயிலுக்கு இருக்கக்கூடிய கோபுரத்து வாசல் வழியா சாமி போக மாட்டார்.
அதற்குன்னு தனியா அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். அந்த ஆயிரங்கால் மண்டபம் அந்த வழியா வந்து விட்டவாசல் பைரவர்னு இருப்பார். அது வழியா அப்படி வெளியில வந்து தேருக்கு வருவார். தேருக்கு வந்துட்டார், வெளியில சுத்திட்டார், திருப்பி ரிட்டர்ன் வரப்ப என்ன செய்வார் அப்படின்னா, திருப்பி தேர்ல இருந்து இறங்குவார். மெயின் கோபுர வாசல் வழியா வரமாட்டார், திருப்பி விட்ட வாசல் வழியா வருவார். வந்து என்ன செய்வார்னா, ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார, ராஜ மண்டபம்னு சொல்லுவாங்க, ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார வந்து உட்காந்துருவார். அங்கதான் அவருக்கு லட்சார்ச்சனை நடக்கும், எல்லா விதமான ரகசிய மந்திரங்கள் நடக்கும், எல்லாமே அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்குள்ளார நடக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் சாயந்தரம் அந்த தரிசனம், ஆருத்ர தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரிசனத்துல என்ன செய்வார்னா, சுவாமி அம்பாலும் ஆயிரங்கால் மண்டபத்துல இருந்து நேர இறங்கி வருவாங்க. 21 படியில இறங்குவாங்க. சுத்தலாம் மாட்டாங்க. இறங்கினப்ப வெளியில வந்தப்ப எப்படி சுத்தினாங்க சுத்தலாம் மாட்டாங்க, நேரா போய் சன்னதிக்கு போயிடுவாங்க. இதன் மூலியமா என்ன நமக்கு சொல்ல வர்றாரு அவரு? இது வந்து ஒரு திருவிழாவாக நடக்குது. தொன்று தொட்டு எந்த காலத்துல இந்த விஷயம் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம, நேத்து வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு விட்னஸ் பண்ணிருக்கோம், இதை வந்து ஒரு சாட்சியாக நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப சுவாமி வந்து படியில இறங்கி வராரு, கீழே ஏறி போறாரு, இங்க இருந்து அங்க போறாரு, அங்கிருந்து இங்க வராரு. எதற்காக அவர் செய்யணும்? எதற்காக அதை செய்யணும்? அவருக்கு இதை செய்யணும்னு என்ன தேவை? அப்போ என்னவோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வர்றாரு இல்லையா? அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, சுவாமி தன்னுடைய மூலத்திலிருந்து, அதாவது கனக சபை இருக்கு இல்லையா, அதுதான் மூலக்கணல். அங்கேருந்து இறங்கி வெளியில வர்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குண்டலினி சக்தியை வந்து எப்படி உருவகிப்பாங்க அப்படின்னா, பாம்பு மாதிரி உருவகிப்பாங்க. அந்த பாம்பு எப்படி இருக்கும்னா, 2 சுத்தி இப்படி தலையை இப்படி தூக்கும். அதுதான் குண்டலினியோடைய குறிப்பு. அதுதான், அப்படிதான் அந்த சிம்பிள், அதுதான் எம்பளம். அதுதான் இப்படி 2 சுத்தி இப்படி தலையை இப்படி மேல தூக்கும். அப்படி தூக்கி இப்படி வெளியில வருவோம். அப்ப என்ன செய்யறார் சுவாமி? இறங்கின உடனே முதல் சுத்தா தன்னுடைய கனக சபையை சுத்துறார். 2வது சுத்தா 3வது பிரகாரத்தை சுத்துறார். 3வது சுத்தாக எங்க சுத்துறார்? சுத்த மாட்டார். 21 படி மேல ஏறிடுவார். குண்டலினி யோகத்தினுடைய மாபெரும் ஒரு ரகசியம் இதெல்லாம். ஏறி எங்க போகிறார்? குண்டலினி நமக்கு கிளம்பிடுச்சு, நம்மளுடைய உயிர் சக்தி, நம்மளுடைய ஜீவசக்தி நம்ம உடம்புல இருந்து கிளம்பிடுச்சுன்னா நேரம் எங்க போகும்? சிதாஹஸ்துக்கு போகும். மேல என்ன இருக்கு? 21 படி மேல ஏறின உடனே என்ன இருக்கு அப்படின்னா, 1000 கால் மண்டபம். அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 1000 தாமரை விரித்திருப்பாங்க. அது எல்லாரும் போய் போட்டோ எடுத்துட்டு வந்திருப்போம், நிறைய அப்படி பார்த்திருப்போமே ஒளிஞ்சு, அதற்கான தத்துவம் அது உள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். சுவாமி வெளில வரார். 1000 கால் மண்டபத்துல 1000 கால் இருக்காதுங்க சுவாமி. அந்த மண்டபத்திலேருந்து இந்த தாமரை வரைக்கும் அந்த அங்க ஒரு 20-40 தூண் இருக்கும். அந்த 40 தூணியை சேர்த்தாதான் அங்க 1000 கால் வரும். வந்துட்டார் திருப்பி 1000 கால் மண்டபத்திலேருந்து. ஏன்னா இந்த யோகம் செய்தவர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக விளங்கும். நம்மளுடைய உயிர் சக்தி குண்டலினிலேருந்து மேல போயிடுச்சுன்னா திருப்பி சாந்தி தவம்னு செய்து திருப்பி அந்த குண்டலினியை வந்து திருப்பி நம்மளோட மூலாதாரத்துல வந்து இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லாட்டினா அது வந்து நம்மளுடைய உடலுக்கு அவ்வளவு விதமான அதாவது எதிர் சக்திகளை வந்து அது வந்து இது செய்யும். அந்த சக்தி வந்து அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த சக்தி. அப்ப அந்த ஆற்றலை நம்ம என்ன செய்யணும்? திருப்பி எடுத்துட்டு போய் அதனுடைய மூலத்துல கொண்டு போய் இறக்கி வைக்கணும். அதை வந்து சாந்தி தவம்னு சொல்லுவாங்க. செய்த அடியார்களுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறாரு? மேல வந்துட்டார், திருப்பி அவருடைய மூலத்துக்கு வரணும் இல்லையா? அப்படி மூலத்துக்கு வரார். எங்கிருந்து வர? 1000 கால் மண்டபத்துல இருந்து இறங்கி வரார். அந்த காலத்துல வந்து அந்த தூண்கள் இருக்குல்ல, ராஜ மண்டபத்துல இருந்து அந்த 1000 தாமரை இருக்கிற மண்டபம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூண் மட்டும் தான் மேல ஒட்டு இருக்காது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த மேல இருக்கக்கூடிய தூணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கீத்தால அடைச்சிடுவாங்க.
அந்த கீத்துக்கு மேல அந்த 21 படிக்கு நடுவுல வரப்ப சின்னதா ஒரு 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 10-15 சென்டிமீட்டருக்கு தான் ஒரு வெளி இருக்கும். அது வழியா தான் வருவார், வெளியில வருவார். வந்து 21 படி இறங்குவார். அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளார் எப்படி அந்த சக்தி நடக்குது அப்படிங்கறத அங்க செஞ்சு காமிக்கிறார். சுவாமியே வந்து செஞ்சு காமிக்கிறார். உள்ளார 21 படி இறங்கிட்டாருன்னா நேரா வருவார். நேரா வந்து சிதாகாசத்துக்கு வருவார். எங்க வருவாரு? அவர் இருக்கக்கூடிய சிற்சபைக்கு வருவார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். சுவாமிக்கு மேல குடையோ இல்ல ஒரு கம்பளமோ இல்ல எந்த விதமான ஒரு ஒரு கவரும் இருக்காது. ஒரு மேல எந்த இதுவுமே ஓப்பனா இருக்கும். அடியார்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வீடியோ இப்ப நிறைய எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்துச்சுன்னா பாருங்க. சுவாமியும் சரி அம்பாலும் சரி இறங்கி வரப்ப வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த கூரையே இருக்காது. இறங்கி வருவார். அந்த பொற்சபைக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி சுவாமி இருப்பார், அம்பாள் இருப்பார். மேல வெட்ட வெளி இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. நாம் எல்லாம் அணு, நாம் எல்லாம் உயிர். அண்டகாசமாக இருக்கக்கூடிய அந்த அருள் வெளி இருக்கும். அந்த வெளியே பொருளாக நடராஜ பெருமானாக சிவம் இருப்பார். அந்த சிவத்தை நமக்கு ஊட்டுவிக்கதற்காக அந்த இறைவனுடைய அருட்சக்தியான சிவகாம சுந்தரி இருப்பார். அதை எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கு அதற்கு சாட்சியாய் நிற்கக்கூடிய ஆன்மாக்கள் அங்கே இருக்கும். வெட்ட வெளியாக மேலே வெட்ட வெளி இருப்பார். அந்த சுவாமி என்ன செய்வார்னா வந்த உடனே உள்ளார போயிட மாட்டார். வந்துட்டு நேரா போய் அங்க முருகப்பெருமான் இருப்பார். 6 முகத்தோட அங்க உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது அவருக்கான தரிசனம் கிடையாது. இந்த ஆண்மனை உய்விக்க வந்த அந்த நோக்கு அந்த தரிசனத்திலே நடக்கும். உள்ளே வருகின்ற பெருமான் தன்னுடைய தூக்கிய திருவடியை இந்த ஆன்மாக்களுக்கு தரிசனம் கொடுத்து, முதலே போவது சுவாமி உள்ளார போவார், பின்னே போவது அம்பாள் உள்ளார போவாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது இந்த 10 நாள் திருவிழா கிடையாது. 2 நாள் திருவிழா, 2 நாள்ல தேருக்கு வெளியில வராருல்ல, அது கூட கிடையாது. திருப்பி அங்கேருந்து ராஜசபையிலேருந்து வெளியில இறங்கி வராருல, அது கூட கிடையாது. அந்த வெட்டவெளி இருக்கக்கூடிய இடத்திலே மேலே எந்த விதமான தடயமும் இல்லாமல், மேலே எந்த விதமான தடையும் இருக்காது, வெட்டவெளி மட்டும் இருக்கும். அந்த வெட்டவெளியாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த வெட்டவெளியாக இருக்கக்கூடிய சிவம் நடராஜ மூர்த்தியாக அங்கே நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய மூர்த்தியாக அங்கே எழுந்தருள் இருப்பார். அவரை எல்லாற்றையும் நமக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவள் அங்க சிவகாமி சுந்தரி இருப்பாள். அதனை எல்லாம் நாம் பார்த்து அனுபவித்து இன்பத்தில் திளைத்திருக்கும் நாம் அனைவரும் அங்கே இருப்போம். அந்த ஒரு 5-6 நிமிடங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அங்க இருக்கக்கூடிய தரிசன காட்சி. இது ஸ்தூலமாக நமக்கு நடக்கின்றது. ஆனா அதை நாம் கண்களாகவோ பூத பொருளாகவோ பார்க்காமல் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி அது சூக்குமமாக நாம் அதை உணர்றப்போ ஒரு தரிசனம் நடக்கும் இல்லையா? கண்ணால பாக்குறது ஒரு தரிசனம், நம்ம கண்ணால பார்க்காம இன்னொரு இது ஸ்தூலமான தரிசனம். அது இப்ப ஸ்தூலமான ஒரு தரிசனம் இருக்குன்னா சூக்ஷ்மமான ஒரு தரிசனம் இருக்கணும். ஏன்னா சூக்ஷ்மம் இருக்கிறதுனாலதான் ஸ்தூலம் வருது. அப்ப சூக்ஷ்மமா ஒரு தரிசனம் இருக்கும். அந்த சூக்ஷ்மத்துக்கும் உள்ளார இருக்கக்கூடிய அதிசூக்ஷ்மம்ங்கிற ஒரு தரிசனம் இருக்கும். அப்போ எப்பொழுது நாம் அந்த ஸ்தூல தரிசனத்தை தாண்டி சூக்ஷ்ம தரிசனம், அதையும் தாண்டி அதிசூக்ஷ்ம தரிசனம் நமக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுது தரிசிக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, தூக்கிய திருவடியை தரிசிக்க முக்தி என்கின்ற இந்த நிலைப்பாடுகள் இந்த ஆன்மாவிற்கு சித்திக்கும். சரி, இவை எல்லாமே நான் எதற்கு சொன்னேன் அப்படின்னா, அருள் நிலையில் ஆறுமுகம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக சொன்னேன்.
வடிவு இல்லாம இருக்கக்கூடிய சிவம் இருக்கு. அந்த வடிவே இல்லாத சிவம் நமக்கு இந்த உயிர்களுக்கு அனுகிரகிக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து வடிவு உடையவர்கள் தானே நம்மலாம். அவன் வடிவில்லாதவன், ஆனா நாம வடிவு உடையவர்கள். இனம் இனத்தை தானே சேரும். அப்ப நாம போய் சுவாமிய போய் சேரணும் அப்படின்னா நமக்கு நம்ம உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு வடிவம் வேணும். அப்படி வடிவில்லாத சிதாகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த ஆன்மாக்கள் உயும் பொருட்டு வடிவு எடுத்து வரும் பொழுது சண்முகநாதன் என்கின்ற முருகப்பெருமானாக வருகின்றான். இறைவனுக்கு 5 திருமுகங்கள் இருக்கின்றன. மேல் நோக்கு முகம் ஈசானம், கிழக்கு நோக்கு முகம் தத்புருஷம், தெற்கு நோக்கிய முகம் அகோரம், வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம், மேற்கு நோக்கிய முகம் சத்யோஜாதம். இதற்கு அப்புறம் கீழ் நோக்கிய ஒரு முகமாக இருக்கின்றது. அது அதோ முகம் என்கின்ற ஒரு பொருளாக கூறப்படுகின்றது. அதாவது குமார தந்திரம் அப்படிங்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. அந்த குமார தந்திரம் என்கின்ற நூலும் சரி, இந்த சைவ சித்தாந்தமும் சரி, இந்த 5 முகங்களும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யறதான் நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சத்யோஜாத முகம் என்ன செய்யுதுன்னா படைக்கும் தொழிலை செய்கின்றது. வாமதேவம் என்ன செய்யுதுன்னா காக்கும் தொழிலை செய்கின்றது. அகோரம் என்ன செய்து? ஒடுக்கும் இல்லை அழித்தல் அப்படிங்கின்ற ஒரு தொழிலை செய்கின்றது. தத்புருஷம் என்ன செய்கின்றதுன்னா மறைக்கும் தொழிலை செய்கின்றது. ஈசானம் என்கின்றது என்ன செய்யறதுன்னா அன்பால் முக்தி வீடு அருளுகின்ற கடமையை செய்கின்றது. சரி, இப்போ 6வது முகம் என்ன செய்கின்றது? 6வது முகம் என்ன செய்யுது? 5 தொழில்களுக்காக 5 முகம் சொல்லியிருக்காங்க, அது சுவாமி செய்யறாரு. அப்ப 6வது முகம் என்ன? எதற்கு 6வது முகமாக முருகப்பெருமான சொல்றாங்க? அது எதற்கு 6வது முகம் அன்பாளோட முகமாக எதுக்கு சொல்றாங்க? 6வது முகம் அம்பாளோட முகம், 6 முகமும் சேர்ந்தா முருகப்பெருமான். அப்ப 6வது முகம் என்ன முருகம் அப்படின்னா அதை குடிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தத்துவத்தை கொண்டுட்டு சொல்றாங்க. அது என்ன குடிலை அப்படின்னா, இது நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் பலவிதமான பாடல்கள் இந்த பத்தி பாடியிருக்காங்க. ஆனா அடியன் சித்தர் பாடல்கள் சொன்னா அடியார்களுக்கு அது இந்த இதற்கு நம்ம சொல்றதுக்கு அதற்கு அந்த தருவாய்க்கு இன்னும் நாம் எட்டவில்லை, அடியன் எட்டவில்லை. அதனால கந்த புராணத்துல குடிலை பற்றி ஒரு ஸ்டான்ஸா இருக்கு, ஒரு பாடல் இருக்கு. எங்க உள்ள பாடல் அப்படின்னா திரு ஆவினன்குடியில இருக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னாலும் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா? அப்படி கடவுள் வாழ்த்தை எழுதி அந்த இறைவனுடைய அந்த அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டு தான் அந்த பாடலை எழுத ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய கந்த புராணத்தில், இந்த புராணங்கள்லே பெரிய புராணம் கந்த புராணம், அந்த கந்த புராணத்துல சுப்பிரமணிய கடவுளை வாழ்த்து பாடலா பாடி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில திரு ஆவினன்குடி திருப்புகழ்ல அந்த திரு ஆவினன்குடி தலத்தை பத்தி இருக்கக்கூடிய முருகனை பத்தி பாடி இருக்கிறப்ப குடிலை அப்படிங்கிற வார்த்தையை அங்க சொல்றாங்க. அந்த பாடலை அடியன் படிக்கிறேன். காவினன் குடிலுரு காமர் பொன்னதர் மேவனன் குடிவர வினியை சூர்முதல் பூவினன் குடிலயம் பொறுக்கும் மாலுர ஆவினன் குடி வரும் மலர் போற்றுவாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த குடிலை அப்படின்னா என்ன அப்படின்னா பிராணாயாமம், நம்மளுடைய பிராணன். அதாவது இந்த 5 விதமான தத்துவங்கள் சொன்னோம் இல்லையா? சத்யோஜாதம், வாமம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் சொன்னோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தொழிலை படைக்குது. ஆனா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்துவதற்கு ஒரு ஆற்றல் தேவை இல்லையா? அந்த ஆற்றல் தான் 6வது முகம். அதுதான் நம்மளுடைய அம்பாளுடைய முகம். இந்த 6 முகமும் சேர்ந்து வரப்பதான் அது 6 முகமாக, அருள் நிலையில இருக்கக்கூடிய 6 முகமாக நமக்கு காட்சி கொடுக்குது. இப்ப இந்த 5 தொழில்களும் அருள் தானா சுவாமி? அதை நம்ம பார்க்கணும் தானே? நம்ம
அருள் நிலையிலே சொல்லிட்டு எதுக்கு வாமஜம் இது படைக்கிறது காக்குறத பத்தி எல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் என்ன அருள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா அருள்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஐந்து விஷயம் இருக்கு. 5 விஷயங்கள்ல அருள்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எதுக்கு இந்த 5 விஷயமே அருள்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்பொழுது, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாமே அருள் தான். ஏன் இந்த 5 தொழிலும் அருளினுடைய முகமாக சொல்லப்படுகின்றது என்று கேட்கும் பொழுது, படைப்பு தொழில் அருள் தானே. பெருமான் படைக்கலன்னா நம்மளாம் இருக்க முடியுமா? ஏன் அவர் படைச்சிருக்கார்? தனுக்கரான போன போகங்களை எதுக்கு படைச்சிருக்கார்? இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு தானே படைச்சிருக்கார். அப்ப அதுவும் அவனுடைய அருள் தான். இரண்டாவதா இருக்க போது படைத்தவற்றை எல்லாவற்றையும் காக்க வேண்டும். ஏன்னா அது காக்கலைன்னா அதுவும் நமக்கு எந்த விஷயமும் பயன் தராது. அப்ப அதுவும் அருள் தான். அதற்கப்புறம் காத்தவற்றை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தத்துவ சங்காரத்தில் ஒடுக்குவது. இந்த தத்துவம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அந்த தத்துவத்தையும் தாண்டி நாம வரணும். தத்துவ குப்பைகள் எல்லாத்தையும் தாண்டி வெளியில வரணும். அப்ப அந்த தத்துவத்தையும் நாம் கடந்து வரணும். அதற்கு மேல இருக்கக்கூடிய மறைத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி ரொம்ப 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 குரூஷியலான, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை நம்ம ரொம்ப தெளிவா கையாளணும். மறைத்தலும் நமக்கு நல்லதுதானா? மறைத்தலும் நமக்கு அருளது தானா? பெருமானுடைய கருணை தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க அடியன் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கின்றேன். கதையில இது சோசோமி ஐயா சொல்லி இருக்கிற ஒரு அவருடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிற ஒரு சொற்பொழிவுல சொன்ன ஒரு கதை. சோசோமி ஐயாவும் அவர்களுடைய நண்பர்களும் இலங்கைக்கு பயணம் செய்யறாங்க விமானத்துல. அவர்களுடைய நண்பருக்கு ஆங்கிலம் தெரியாது, இவருக்கு நல்ல புலமை வாய்ந்தவர். அவரு நண்பர் என்ன செஞ்சிருக்காரு, பிளைட்ல ஏறின உடனே தூங்கிட்டார், விமானத்துல ஏறின உடனே தூங்கிட்டார். அவருக்கு இவரும் கண்ணா அசந்திருக்கார். கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கிறப்போ பிளைட்ல டர்புலன்ஸ் வந்துடுச்சு. அப்ப அந்த விமான ஓட்டுநர் கேப்டன் இருக்காருல்ல, அவர் சொல்றாரு, எல்லாரும் சீட் பெல்ட் டைட்டா போட்டுக்கோங்க, நமக்கு டர்புலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இவருக்கு பயம் வந்துடுச்சு. சோசோமி ஐயாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவர் சொல்றது இவருக்கு புரியுது. ஆனா அந்த பக்கத்துல இருக்கிறவருக்கு அவர் என்ன சொல்றாரு எதுவுமே பாட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டார். எந்த பிரச்சனையும் இல்ல. விமானம் நல்லா தரை இறங்கிடுச்சு. எங்க இறங்கிடுச்சு? இலங்கையில போய் தரையே இறங்கிடுச்சு. அவர் நண்பர் நல்லா உற்சாகத்தோட எந்திரிச்சு சந்தோஷமா, நம்ம ஒரு மொழி தெரியாத, ஒரு மொழியே தெரியல, இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். இத எடுத்துக்காட்டுக்குரிய சோசோமி ஐயா மறைப்பாற்றலினுடைய அருளை நமக்கு சொல்றார். அவருக்கு அந்த ஆன்மாவுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, இறைவன் மறைத்துட்டார். அந்த இறைவன் அந்த ஆன்மாவுக்கு ஆங்கிலம் தெரியாம மறைத்துட்டார். அதனால அந்த ஆன்மா ஆனந்தமாக இருந்தது. எனக்கு ஆன்மா எனக்கு மறைக்கல, எனக்கு ஓரளவுக்கு ஆங்கில புலமை இருந்ததுனால எனக்கு அந்த பயம் இருந்தது. அப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இறங்குறப்ப அந்த ஆன்மா சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ஆன்மா சந்தோஷமா இல்ல, அந்த பயம் கலந்த ஒரு இதோட இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்ப பெருமானுடைய அந்த மறைப்பாற்றலும் நமக்கு அருள் தான். அவனுடைய அந்த அருளும் அதாவது அவன் செய்கின்ற மறைப்பு தொழிலும் கூட அவன் நம் மேல் கொண்டுள்ள கருணையினால கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப கடைசியாக இருக்கிறது வந்த விடுதலையின் கண். வந்த பாசங்களிலிருந்து நாம எல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக முக்தி வீடு அருளக்கூடிய அந்த அருள் அப்படிங்கிறது 5வது முகம். 6வது முகமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இறைவனே முருகப்பெருமான் சிவசக்தியினுடைய முகமாக கொண்டு வள்ளி நாச்சியாருக்கும் தெய்வானை நாச்சியாருக்கும் அன்பு கொண்டு அவர்களை மகிழ்விக்கும் முகமாக கொடுக்கக்கூடியது 6வது முகம் அப்படிங்கிற ஒரு விதத்துல அந்த அருள் நிலையில் 6 முகம் என்கின்ற தலைப்பு இப்பொழுது முடிகிறது. அடுத்த தலைப்பு என்னன்னா, தத்துவ நிலைகளில் சண்முகம். சரி, இந்த தத்துவத்தை நான் சொல்ல போறப்போ அடியார்கள் கொஞ்சம் தூங்கிடாம கவனிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தியான கான்செப்ட். சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப வேரூன்றி காலூன்றி நிக்கிறப்பதான் அதை நம்மளால கொஞ்சம் உணர்ந்துக்க முடியும். இல்லாட்டினா அந்த கண்டினியூஷன் கொஞ்சம் விட்டுடும். அதனால அடியார்கள் கொஞ்சம் உற்று நோக்குங்க. அதை எப்படி இத நீங்க
ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லாட்டினா இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. ஆனா இந்த விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இறைவனுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அதற்காக இந்த ஆறுமுகத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல தத்துவ நிலையில ஆறுமுகமா இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது. இப்ப நார்மலா ஒரு ரிசர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆய்வு செய்யறாங்க அப்படின்னா அதை பாட்டம் அப் ஒரு டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழ்நிலையிலிருந்து மேலையா இல்ல மேல்நிலையிலிருந்து கீழையா அப்படின்னு சொல்லிதான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் நம்ம கீழ்நிலையில இருந்து மேல போயிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம மேல்நிலையில இருந்து கீழே வரப்போறோம். பெரிய விஷயத்த சொல்லி அதுல இருந்து கீழையா எப்படி நமக்கு அந்த ஆறுமுகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? தத்துவ நிலையில தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே 36 தத்துவம் வந்துரும். 36 தத்துவத்துல கடைசி தத்துவமா இருக்கிறது நாத தத்துவம். அது சிவ தத்துவங்களாக சொல்லப்படுகின்றது. அதை தாண்டி இருக்கக்கூடிய 36 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு நிஷ்கலமாக இருக்கக்கூடிய பரசிவம் என்கின்ற சிவமானது ஒரு சில தத்துவங்களையும் தத்துவர்களையும், இப்ப தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, தத்துவர்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தத்துவம் தத்துவர்? இப்போ பால் போடுறவங்களை என்ன சொல்லுவோம்? பால்காரர்னு சொல்லுவோம். ஏன் பால்காரர்னு சொல்றோம்னா அவர் பால் விற்கிறார். இவர் பால்காரர்னு எதுக்கு இவருடைய பேர் வேற என்ன வேணாலும் இருக்கலாம், ரமேஷ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இவர் பால்காரர் தான் கூப்பிடுறோம். ஏன்னா அவர் பாலை விற்கிறார். அப்ப பால் அப்படிங்கிறது தத்துவம். அந்த தத்துவத்தை செய்வதனாலே இவர் பால்காரர். தத்துவம் தத்துவர் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சுவாமி. அதே மாதிரிதான் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சிவத்தினுடைய, அதாவது சிவம் அதித்திட்டு நடத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சிவம் அப்படிங்கிறது தான் உண்மை. சிவன் அப்படிங்கிறது சிவத்தை உடைய ஒரு பொருள்ங்கிறதுனால அது சிவன். ஆனா சிவம் தான் உண்மையான பொருள். சரிங்களா? சிவம்ங்கிறது உண்மையான பொருள். சிவத்தை உடையவரதுனால இவர் சிவன். அப்படி இருக்கிறப்ப 36 தத்துவங்களை தாண்டி இருக்கக்கூடிய பரசிவம் என்கின்ற சிவமானது, இந்த அடுத்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மாணிக்கவாசகர் நமக்கு சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றார். இறைவன் குருநாதரா எழுந்தருளி நம்மளால என்ன ஆக்குறாரா? சிவமாக்குறாருங்க. சிவமாக்கி குருநாதருடைய பேர் சிவமாக்கி அணையாண்ட அப்படின்னு சொல்லுவாரு. சிவமாக்கிங்கிறது குணி. அது அந்த குருநாதரை சொல்றாரு. சிவம் அப்படிங்கிறது பரம்பொருள். அந்த குருநாதர் இந்த ஆன்மாவை சிவன் ஆக்குவதில்லை, சிவமாக்குவார். அந்த உயர்நிலைக்கு கொண்டுட்டு போறார். சரி, இது இப்படி இருக்கட்டும். அடுத்த முன்னாடி இருந்த நிலைக்கு வருவோம். அப்போ இந்த 36 தத்துவங்களாக அதை தாண்டி இருக்கக்கூடிய பரசிவமானது இன்னும் ஒரு சில தத்துவங்களையும் தத்துவர்களையும் ஒன்றாக சேர்த்திருந்த நிலையில் ஒரு உருவம் கிடைக்குது இல்லையா? அந்த உருவம் தான் சண்முகநாதர். அதாவது தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சண்முகநாத உருவம். இது முதல் நிலை, பெரிய நிலை. அதற்கு அடுத்த நிலை, இப்போ இறைவனும் சிவத்தையும் சிவசக்தியையும் நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்கவே முடியாது. எப்படி சூரியன் கிட்ட இருந்து நெருப்ப நம்மளால இந்த ஒளியை நம்மளால பிரிக்கவே முடியாதோ, அந்த மாதிரி சிவத்துக்கிட்ட இருந்து சிவசக்தியை பிரிக்கவே முடியாது. அபேத நிலையில இருக்கிறவர். இந்த அபேத நிலையில இருக்கக்கூடிய சிவசக்தி அவளுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவம்னா ஞான உருவமா. ஞான உருவம்ங்கிறதுனால அத சிற் சக்தின்னு சொல்றாங்க. அப்ப சிர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, சி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்ப நேத்தி சுவாமி சிதாகாச
சிதாகாசத்துக்கு வந்து எழுந்தருள்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துல வந்து சுவாமி ஆருத்ரா தரிசனம் நடக்கிறப்ப என்ன சொன்னா சிதாகாச பிரவேசம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிதாகாச பிரவேசம்னா அவர் இருக்கக்கூடிய அந்த இது நிலைக்குள்ளார போறார். அப்படி அந்த சிதம் அப்படின்னாலும் ஞானம் அப்படின்னாலும் ஒண்ணுது. அதனாலதான் சிதாகாச பிரவேசம்னு சொல்லுவாங்க, அதை ஞானாகாச பிரவேசம்னு சொல்லுவாங்க. அப்ப ஞான உருவமா இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா சிற்சக்தின்னு கிடைக்குது. அந்த சிற்சக்தி நமக்கு செய்யக்கூடிய எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அருள். அந்த சிற்சக்தி இந்த ஆன்மாவுக்கு அருளை தவிர வேற எதுவுமே செய்யாது. இதை வந்து சிற்சக்தி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் ஒரு பாடல் பாடியிருக்கார், 6ஆம் திருமுறையில இருக்கு. அதற்கு வந்து அடியார்கள் வந்து நேரம் கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு 10 பாடல் தான், ரொம்ப அற்புதமா ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அந்த பாடலை வந்து ஒரே ஒரு பாடல் மட்டும் அடியன் படிக்கிறேன். அப்படியே படித்த அடியன் அப்படியே உருகிட்டேன். அந்த பாட்டு மட்டும் அடியன் படிக்கிறேன். சோதி கொடியே ஆனந்த சொரூப கொடியே, சோதி ஒரு பாதி கொடியே, சோதி வள பாக கொடியே, என்னை ஈன்ற ஆதி கொடியே, உலகு கட்டி ஆளும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாம நிமல கொடியே அருளுகவே அப்படிங்கிற அந்த பாடல். அருளுகவே அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த சிற்சக்திய வந்து அருட்சக்தியா மாத்துறார். இந்த அருட்சக்தி யாரா? இந்த அருட்சக்தி யாரா? அன்னை பராசக்தி. பராசக்தி இல்ல, பராசக்தி கீழே வருவா. அண்ணா பராசக்தி எல்லாம் கீழே வருவா. மேல இருக்கிறவ யாரு? சிவகாம சுந்தரிய சொல்றார், அம்பாள் சொல்றார். சிவகாம அருட்சக்திய சொல்றார். இப்போ நார்த்ல எல்லாம் ஒரு பேர் இருக்கு சுவாமி, பெண்களுக்கு வந்து சாக்ஷி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால அது சாக்ஷி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்களே, இதற்கு என்ன அர்த்தம் இருக்கும் அடியனுக்கு ரொம்ப நாளா தெரியல. அப்பதான் அடியனுக்கு வந்து இந்த விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்றப்பதான் அடியனுக்கு தெரிஞ்ச விஷயம். சாட்சினா என்னன்னா சாட்சி அப்படிங்கிற ஒரு மருவுதான் சாட்சி. சாட்சினா யாருடைய பேர் அப்படின்னா சிவகாமி சுந்தரினுடைய பேராம். எதனால சிவகாமிக்கு சாட்சின்னு எதற்கு பேர் வச்சிருக்காங்க? மத்த அம்பாள்லாம் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இல்லாம சிவகாமிக்கு எதுக்கு சாட்சின்னு பேர் வைக்கணும் அப்படிங்கிறப்போ இறைவன் இந்த சிதாகாசம், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தரிசனத்தை பத்தி பேசணும் இல்லையா? முன்னாடி வந்து சிதாகாசத்துல சிவபெருமான் ஆடிக்கிட்டு இருக்கார். இந்த ஆன்மா எல்லாம் உணர்ந்து, அந்த ஆன்மாலாம் என்ன செய்யுது, அதை வந்து உய்ந்து கொண்டு இருக்கின்றது. சிவபெருமானுடைய பூரண அருளை பெற்று உய்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த விஷயத்தை பார்த்து சாட்சியாய் நிற்கக்கூடியவள் அவள் தான். அதனால அவள் பேர் சாட்சி. சுவாமி ஆடுவார், அம்பாள் ஆட மாட்டா, அப்படியே அமைதியா நிப்பா. நின்னு இப்படி இப்படி சுவாமியோட முகத்தை பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். லைட்டா அப்படி திரும்பி அம்பாள் இப்படி பாப்பார், நம்மளை பார்க்க மாட்டார், அம்பாளை தான் பாப்பார். அம்பாள் தான் நம்மளா பாப்பா. ஏன்னா சிவம் வந்து இந்த ஆன்மாவுக்கு சக்தி மூலமா தான் கிடைக்கும். அதனாலதான் அம்மை எனக்கு அருளியவாறு 6 பேரார் வச்சவைன்னு கடைசி வரியில முடிச்சிருக்கார். அம்பாள் என்ன செய்யறா, இப்படி நின்று இப்படி பாக்குறா, சாமி நீ நடத்துறதெல்லாம் இந்த ஆன்மாக்கள்லாம் உய்வதற்கு தானே நீ அங்க நின்று ஆடிக்கிட்டு இருக்க. இந்த சிதாகாசத்துல நிக்கிறப்ப இந்த ஆன்மாக்களை நீ உயிர்ந்துட்டு போ. அது எல்லாத்தையும் நின்று அவர் ஆடி கொடுக்கிறார், இவ ஆடாம கொடுக்கிறா, சாட்சியாய் நின்று கொடுக்கிறா. அதனால இவர் பேர் சாட்சி. சரி, இப்ப எதுக்கு இதை சொன்னோம்னா சிற்சக்தி அருட்சக்தின்னு சொல்றப்ப சிவகாம சுந்தரிய பார்த்து அருளுகவே அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் கேட்கறதுனால இந்த சிவகாம சுந்தரி அப்படிங்கிறவ வந்து என்னன்னா அருட்சக்தியாக கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சிற்சக்தி ஒரு தத்துவ எல்லைக்குள்ளார் வரப்ப இவங்களுக்கு வந்து எல்லையே கிடையாது, ஞானத்துக்கு வந்து எல்லை கிடையாது. ஆனா தத்துவ எல்லைக்கு உள்ளார வரப்ப மகா சாதாக்கியம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்குள்ளார வராங்க. அந்த தத்துவத்துக்குள்ளார வரப்ப மகா சாதாக்கியன் அப்படின்னு அந்த ஒரு தத்துவரும் வராரு. எப்படி பால் வரப்ப பால்காரர் வராருல்ல, அந்த மாதிரி மகா சாதாக்கியன் வரப்ப மகா சாதாக்கியன் வராரு. இந்த மகா சாதாக்கியம்னு இருக்கக்கூடிய அந்த தத்துவத்திற்கு சிற்சக்தியோட 10ல் 1 பங்கு
ஒரு அருள் இருக்கு, அதாவது அதனுடைய பலம் இருக்கு. இந்த இருவரும் சேர்றாங்க இல்லையா, மகா சாதாக்கியன் என்கின்ற அந்த பால்காரரும் மகா சாதாக்கியன் என்கின்ற பாலும் ஒன்னா சேர்றப்போ ஒரு சக்தி வரும்ல, அதுதான் அதோமுகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்த நிலையில சிறு சக்தியினுடைய 1000ல் 1 பங்கு பலமும் ஒரு நிலை கொண்டு வருது. சிறு சக்தியினுடைய 10ல் 1 பங்கு மகா சாதாக்கியம் வருது. அப்போ சிறு சக்தியினோட 1000ல் 1 பங்கு என்ன ஆகுதுன்னா பராசக்தி வருது. பராசக்தி என்கின்ற நிலைப்பாடுகளுக்குள்ளார வருது. அந்த பராசக்தியினுடைய 10ல் 1 பங்கு நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய தத்துவத்தினுடைய பெயர் சாதாக்கிய தத்துவம். அதற்கான மூர்த்தி சதாசிவன். சதாசிவமும் சதாக்கிய தத்துவமும் ஒன்றா சேர்றப்போ ஈசானம் என்கின்ற நிலை வருது நமக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், முன்னாடி சண்முக தத்துவம் வருது, சண்முகன் அப்படிங்கிற 6 வந்துடுச்சு, அப்புறம் 5வது நிலை, அப்புறம் 4வது நிலை வருது. இப்ப அடுத்த நிலை பராசக்தியினுடைய 1000ல் 1 பங்கா இருக்கக்கூடிய ஆதிசக்தியும் ஆதிசக்தியினுடைய 10ல் 1 பங்கா இருக்கக்கூடிய அமூர்த்தி சாதாக்கியம் அப்படிங்கிற தத்துவமும் ஈசன் என்கின்ற மூர்த்தியும் ஒன்றாக சேரும் போது சத்தியோஜாதம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வருது. இதே மாதிரியே அடுத்த நிலைகள்ல நம்ம வந்துகிட்டே இருக்கணும். வந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா சத்தியோஜாதம் வரும், அதற்கப்புறம் வாமதேவம் வரும், அப்புறம் அகோரம் வரும், அப்புறமா தத்புருஷம் வரும். இவை இதற்கான அந்த ஒரு சார்ட் இருக்கு. அடியன் அதை அடியன் குழுமத்துல போடுறேன், அடியார்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்ப நான் அதை சொன்னேன் அப்படின்னா அடியார்களுக்கு அது எந்த அளவுக்கு விளங்கிக்க முடியும் அப்படிங்கறது அடியனுடைய ஒரு கருத்து. ஏன்னா இது ரொம்ப டீட்டெயில், அதாவது சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் இவையெல்லாம். அதனால அடியேன் நேரம் கருதி இதை நான் குழுமத்துல படமாக போடுகின்றேன் என்கின்ற ஒரு விஷயங்களாக சொல்கின்றேன். அப்படி இருக்கிறப்போ தத்துவ நிலையில அப்போ முதல்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கிறார், சண்முகனாக இருக்கின்றார். அதற்கப்புறம் அந்த அருட்சக்தி வருது. அருட்சக்தியா இருக்கிறது மகா சாதாக்கியமாக அமூர்த்தி சாதாக்கியமாக, மூர்த்தி சாதாக்கியமாக, ஞான சக்தியாக, கர்த்திரு சாதாக்கியமாக, அப்புறம் கண்ண சாதாக்கியம் என்கின்ற பல்வேறு நிலைகள்ல அதுல 1000ல் 1 பங்கு 1000ல் 1 பங்கு 1000ல் 1 பங்கு 1000ல் 1 பங்குன்னு நமக்கு கொடுத்து இப்ப கடைசியா இருக்கக்கூடிய அந்த தத்புருஷம் அப்படிங்கிற அந்த நிலைகள்ல இருக்கிறப்பதான் நம்மளுடைய கண்ணுக்கு சுவாமி தெரிகிறார். அப்போ இப்போ ஒரு மடை திறந்து வெள்ளம் வருது. அது ஒரு பயிர் இருக்கக்கூடிய ஒரு நிலத்துக்குள்ளார் போனுச்சு. என்ன ஆகும்? பயிருக்கு தண்ணி தேவை. ஆனா ஒரு மடையிலேந்து வர தண்ணி என்ன செய்யும்னா அந்த பயிர் எல்லாத்தையும் நாசமாக்கிடும். அதற்கு தேவை இத்தனைக்கோண்டுதான். அந்த மாதிரிதான் பெருமான், அவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய அந்த பெருமான் அவனுடைய நிலைகளை குறைத்து அந்த ஆன்மாவுக்கு உய்யும் பொருட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் நமக்கு தரார். அந்த அருள் தான் இந்த நிலைக்களம். இத்தனை அடியார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அவனை பத்தி. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால உணர்ந்துக்க முடியாது, பேச்சே வராது, பேச்சு இறந்த தன்மைக்கு வேணும். சரி, இப்ப தத்துவ நிலையில இருக்கக்கூடிய ஆறுமுகத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய குணங்கள், இது ரொம்ப சின்ன டாபிக் தான். குணங்கள்ல என்ன வருது அப்படின்னா 8 விதமான குணங்கள் சொல்றோம். அதை 6 குணமா மாத்துறாங்க. என்னென்ன 8 குணம்? இது எல்லாருக்குமே தெரியும். பேரருள், வரம்பில் ஆற்றல், பேரறிவு, அளவில் இன்பம், சுத்ததேகம், சர்வ சுதந்திரம், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருத்தல், இயற்கை உணர்வினன் அப்படிங்கிற 8 தத்துவம். இதுல பேரருளையும் விசுத்த தேகத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. ஏன்னா இறைவனுடைய உரு எப்படின்னா அருள் உருவம், அதனால சுத்த தேகத்தையும் அதையும் ஒன்னாக்கிட்டாங்க. அப்ப அது ஒரு தத்துவம் ஆயிடுச்சு. அப்புறமா பாசம் நீங்கிய அந்த தன்மையையும் அந்த குணத்தையும் இயற்கை உருவினன் அப்படிங்கிற அந்த இதையும் ஒன்னாக்கிட்டதுனால 6 குணங்களாக இருக்கின்றது. இதை பத்தி அதிகமாக எந்த விதமான நூட்கள்லையுமே எந்த ஒரு விஷயங்கள்லையுமே சொல்லல. ஆனாலும் ஆறுமுகனுக்கு இந்த 6 குணங்கள் எப்படி நீங்க பிரிச்சு பார்த்தாலும் சிவமும் இறைவனும் முருகனும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு தத்துவம் மட்டும் நிலைத்து நிற்கும். அப்படி இருக்கிறப்போ
காரண வஸ்து அப்படிங்கிறது இறைவன், காரிய வஸ்து அப்படிங்கிறது இந்த உயிர், இந்த உலகு. இந்த காரிய வஸ்துவை, இந்த உயிரை வந்து உயும் பொருட்டு பெருமான் உலகிலே கொண்டுட்டு வந்து கொடுக்கிறார். சரி, இவ்வளவு நேரம் நம்ம இந்த ஆறுமுகத்தை பத்தி விரித்து பேசணும். நிறைய அடியார்கள் வந்து, அடியார்கள் அப்படிங்கிறதுல வந்து எல்லாருமே அடியார்கள் தான். ஆனாலும் இந்த அறிவியலை மட்டுமே புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நான் கண்ணால பாக்குறது மட்டும்தான் நான் நம்புவேன், கண்ணால பார்க்காத நான் ஏன் நம்பணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? அப்படி கேக்குறவங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி நான் ஆரம்பத்துல கேட்டேன், ஏன் 6? முருகப்பெருமானுக்கு எதுக்கு 6 கொடுக்கணும்? 5 கொடுத்துருக்கலாம், 8 கொடுத்துருக்கலாம், 20 கொடுத்துருக்கலாம், 1000 கொடுத்துருக்கலாம், எவ்வளவோ கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு 6? இப்போ இந்த ஆன்மா இங்க இருக்கு, ஐம்பூதங்கள் இருக்கு. சிதாகாசத்தை பத்தி நம்ம பேசணும், சரியா? சிதாகாசம் தான் இறைநிலை அப்படிங்கிறத பத்தி பேசணும். அந்த இறைநிலை தன்னை வந்து அடுத்த நிலையாக மாற்றிக்கொள்கின்றப்போ தன்னுடைய நிலையிலிருந்து மாறி வருது, அலைநிலையாக மாறி வருது. இத நான் வந்து எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்ல சொல்லிட்டு இருக்கு, இதே நான் இங்கிலீஷ்ல சொன்னேன்னா ஆனா இததான் சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் புரியும். திரியேழு கூற்றிருக்கை பார்த்தப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மேக்ஸ் பார்த்தோம், 1 1 + 1 1 + 1 + 1 பார்த்தோம். இப்ப நாம பார்க்க போறது கெமிஸ்ட்ரி. ஏன் கெமிஸ்ட்ரி? சிவபெருமானுக்கு கெமிஸ்ட்ரி வாத்தியார் தான் நமக்கு, முருகப்பெருமானு கெமிஸ்ட்ரி வாத்தியார் தான். கெமிஸ்ட்ரி வாத்தியார் இல்ல, அவங்க கெமிக்கலே அவங்கதான். அவருக்கு பேர் என்ன? வேதியன் அப்படின்னு சொல்லி பேரு தானே. நம்ம திருவெம்பாவையில சொல்லுவாரே, வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. வேத பொருள்னா என்னது? வேதம்னா வேதித்தல்னா என்ன? வேதித்தல்னா என்ன சாமி? நம்மள வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாத்துறது. அந்த அப்படியே கெமிக்கல், 2 கெமிக்கல் வர்றதுக்கு அந்த ரியாக்ஷன் நடந்து அந்த தன்மையே மாறும் இல்லையா? அதுதான் இந்த வேதிப்பது அப்படிங்கிறது, அதுதான். சரி, அது அப்படி இருக்கட்டும், அந்த இது இருக்கட்டும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ளார வருவோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே ஐம்பூதங்களாக ஆனது, ஒத்துக்கிறீங்களா? ஐம்பூதங்கள் எதனால ஆனது? மாயையால் ஆனதுங்க ஐயா, மாயையால் ஆனது. மாயைதான் சாமி. இது பண்ணி பாருங்களேன், ஐம்பூதங்கள் வந்து எதனால ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சரி நானே சொல்றேன். ஐம்பூதம் என்பது எதனால ஆனதுன்னா எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பொருள். அந்த பொருள் உள்ளார இருக்கக்கூடிய பொருள் என்ன? அணு, ஆட்டம், ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஐம்பூதங்களுக்கு மேல இல்ல, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிலுமே என்ன இருக்கு? ஆட்டம் இருக்கு, இருக்கா? அந்த ஆட்டத்துக்குள்ளார என்ன இருக்கு? அணு உள்ளார என்ன இருக்கு? புரோட்டான், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. புரோட்டான் அப்படிங்கிறது நிற்கின்ற சக்தி, அது ஆடாத அசையாது, அப்படியே இருக்கும். எலக்ட்ரான் என்ன செய்யணும்? அதை சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்திர சக்தி சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த எலிமெண்ட் டேபிள்ல 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். மொத்தம் 72 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும். அந்த 6 எலக்ட்ரான்ஸ் உள்ள எலிமெண்ட் என்ன? கார்பன். கார்பன். கனிமம், கரியம், கரிமம் தானே? கரிமம் சாரி, கரிமம், கார்பன். இந்த கார்பனை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கார்பன் வந்து தனியான பொருளாகவும் இருக்கும், கூட்டு பொருளாகவும் இருக்கும், எல்லா அணுக்கள்லயுமே இருக்கும், எல்லா விதமான எலிமெண்ட்ஸ்லயுமே இருக்கும். இப்படிப்பட்ட கார்பனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் மேல சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். சரிங்களா?
இந்த கார்பன் எல்லாத்துலயுமே இருக்கும்னு சொல்றோம்ல, நம்ம உடம்புல இருக்கா கார்பன்? நம்ம உள்ளார இருக்குதா கார்பன்? இருக்கா? நம்ம கிட்ட இருக்கா கார்பன்? இருக்கா? நம்ம வெளிவிடுற காத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு. சிறப்பு. முன்னாடி குடிலைன்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அதற்கு என்ன பேர் சொன்னோம்? குடிலைன்னு என்ன? பிராணன். நம்ம பிராணவாயுன்னு ஒண்ணு இருக்கு, ஆக்சிஜன் சொல்லி. வெளியிடுற ஒரு வாயு இருக்கு, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லிட்டு. இப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல கனெக்டடா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப அந்த 6 அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? எதனால 6 சொல்றாங்க? அதாவது பௌதீக பொருளாக கேட்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம பௌதீகத்தை தாண்டி தத்துவத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அடியார்களுக்காக கிடையாது இது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், முருகன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா பௌதீக பொருளை தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான உள்ள ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விரிவுரை தான் இது. கார்பன் இல்லாத எந்த பொருளுமே கிடையாது. அது கருப்பாக இருக்கும், கரியாக. ஆனா அது தேவையான பிரஷரை கொடுக்க 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 அந்த பயிற்சி வர 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 பிராணன் வர 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 பிராணனை நாம் பயிற்சி எடுக்க 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 என்ன ஆகும்? காளாமணி விளக்காக மாறும், ஒளி பொருந்திய விளக்காக மாறும். கரி என்னவா மாறும்? ஒளி புறந்த மணியாக மாறும், வைரமாக மாறும். இப்படி இருக்கக்கூடிய இந்த 6 இருக்கு இல்லையா, 6 எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிட்டாலும், இல்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா வந்தாலும், அந்த சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தி கலைந்துரும், இழந்துரும். அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இந்த உயிர் தத்துவத்தை வளர்க்குவதற்கு யாரு வேணும்? 6 எலக்ட்ரான் வேணும், 6 கன்னியர்கள் வேணும், 6 கார்த்திகை பெண்கள் வேணும். அந்த 6 கார்த்திகை பெண்களும் வந்தாங்க அப்படின்னா முருகப்பெண்பான அவங்கதான் எடுத்து வளர்க்கணும். அப்படி எடுத்து வளர்க்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அருட்சக்தி வருவா. அருட்சக்தி என்ன செய்வா? ஆறுமுக தரிசனத்தை நமக்கு கொடுப்பா. ஆறுமுக தரிசனம் என்பது என்ன தரிசனம்? சிதாகாச தரிசனம். ஏன் நடராஜ பெருமான் சிதாகாசத்துக்கு வந்தவொடனே நேரா போய் முருகனை பார்த்துட்டு வராரு? எதனால நமக்கு கொடுக்கணும் அவரு? சிதாகாசம் அப்படிங்கிறது அந்த சி அப்படிங்கிற வார்த்தை அறிவு அப்படின்னு சொல்லியாச்சு. அதனாலதான் சித்தர்களுக்கு அறிவன் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு இல்லையா? சித்தர்களுக்கு அறிவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். சித் சபேசாய மங்களம், ஞான சபேசாய மங்களம். ஞானம்னா அறிவு. இப்ப சிவபெருமான் இருக்கின்றார் சிவமாக, அதனை நமக்கு கொடுப்பதற்காக சக்தி இருக்கின்றால் ஆற்றலாக. அந்த ஆற்றலின் மூலமாக நமக்கு ஒரு ஆனந்தம் விளைகின்றது இல்லையா? அந்த ஆற்றலின் மூலமாக நமக்கு ஒரு ஞானம் விளைகின்றது இல்லையா? அந்த ஞானம் விளைவதுதான் இறைவன். அதனாலதான் முருகப்பெருமான் ஞான பண்டிதனாக இருக்கின்றார் என்கின்ற இந்த நிலைகளிலே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏர்முகம். அருளிடும் அனுதினமும் ஏர்முகம்ங்கிறத இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆறுமுகத்தை பத்தி இன்னைக்கு பார்த்தாச்சு. ஆக இன்னுமே நாம சண்முகநாதா அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் பெருமானை பாக்குறப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இப்ப நான் கேள்வி கேட்ட முதல் கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? முருகன்னு நினைச்ச உடனே உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும்னு கேட்டேன் இல்லையா? என்னென்னலாம் எதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எதற்காக இந்த 2 கேள்வி கேட்டது? இப்ப அவனுக்கு சண்முகநாதன் எதற்கு அவனுக்கு 6 அப்படிங்கிற அந்த என்ன எதற்கு அவனுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இனிமே நமக்கு ஞாபகம் வரணும். அவனுடைய அருள் எல்லாம் ஞாபகம் வரணும். அதற்கப்புறம் எதற்கால அவனை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த அடியார்கள் புரிந்த வண்ணம் அவர்களிடமே ஒப்படைத்து
இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். முடிப்பதற்கு முன்னாக ஒரே ஒரு திருப்புகழ் அடியேன் பாடிக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் 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 என்று கூறி ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமயில் வாகன குஹா சரவணாயனது ஈசயன மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலமீதேன வீணாவிலுனை ஏவர் புகழ் வார்வரையின் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொறுமேனியவ வேலணி நீலமயில் வாக உமை தந்த வேலே நீசற்கடமோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேலா சீறி வரும் மாறவுன நாவியுனு மாணிமுக தேவர் துணை வாசிகரி அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரகாமுருத தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே முருக தம்பிரானே முருக தம்பிரானே. சிவா திருச்சிற்றம்பலம். கூர்த்த அறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உன் அருளால் பார்த்தவன் நான் என்னை முகம்பார் பராபரமே. சிவா திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க சுவாமி. இந்த 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 இன்றைக்கு பேசிய இத்துணை விஷயங்களும் மிக குறுகிய காலகட்டத்துல அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறதுனால இதுல ரொம்ப அதிகமா அடியன் பிராக்டிஸ் பண்ணல. அதற்கான இந்த இதுவும் கிடைக்கல. இந்த சொற்பொழிவுல ஏதேனும் குறைநிறைகள் இருப்பின் அவை எல்லாம் குருநாதருடைய திருவடிக்குதான் போய் சேரும். ஏன்னா இந்த வார்த்தைகள் எதுவும் என்னுடைய வார்த்தைகள் கிடையாது. எல்லாமே பெருமான் கொடுத்த வார்த்தைகள் தான். குருநாதர் சிந்தையிலே இருந்து வழி நடத்திய வார்த்தைகள். அதனால அடியார் பெருமக்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடியேன் சொல்லிக் கொள்கின்றேன். சிவ பிரேமம்மா தங்களுடைய வசம் சுவாமி. சிவாயனம். சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலங்க ஐயா. அழகான ஒரு கருத்து. அதாவது நல்ல தலைப்பு எடுத்திருக்கிறீங்க. ஆறுமுகம் அருளும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்ற தலைப்பு தான் எடுத்திருக்கிறீங்க. அருமையான ஒரு விளக்கம். ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல்ல முருகன்னா என்னன்னா எல்லாருமே சொன்னோம். அன்பு, ஆறுமுகம், கருணை எல்லாம் ஒவ்வொரு விளக்கம் சொன்னோம். அது மாதிரி ஆறுமுகத்துக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடு. சஷ்டி 6 அது 6 நாள் விழாவா எடுத்து செய்யக்கூடியது. திருச்செந்தூர் முருகநாதனுக்கு சண்முகதாரன்னு ஒன்று இருப்பு. 6க்கு அப்படி ஒரு சிறப்பு எடுத்து சொன்னீங்க. அருநிலையில் ஆறுமுகம், அதாவது சிவபெருமானும் முருகனும் ஒன்றுதான். அப்ப நடராஜ தரிசனம் ஏன் நடக்குது, அது என்ன சிறப்பு அப்படின்னு அழகா எடுத்து கொடுத்தீங்க. சாமி 2 தடவை தான் வருவாராம். கனக சபையில இருந்து ஆயிரங்கால மண்டபத்துக்கு அப்புறம் வெளியில ஆன்ம தரிசனம் கொடுத்துட்டு உள்ள மறுபடியும் போயிடுறாரு. அது உள் விளக்கமா அந்த சித்தாந்த கருத்தா எடுத்து மனிதனுடைய எப்படி அந்த ஆன்மா ஒவ்வொரு நிலையா எடுத்து சென்று அந்த சகச நிலையில எப்படி இருக்கும், மூலாதாரத்துல இருந்து அடுத்த நிலைக்கு ஒவ்வொரு இடமா போட்டு கடைசியில ஆக்கினி அப்புறம் துரியம் துரியாதீதம் இருக்க சதாக்கின்ற அந்த என்ன சொல்ற சகசிர தலத்துல எப்படி 1000 மலர் கொண்டு நம்ம ஒளி ஒளியுமா காட்சி கொடுப்பாருன்ற மாதிரி நீங்க அழகா நடராஜரோட தரிசனத்தை எடுத்து 2 தடவை தான் மட்டும் வருகிறாரு. அந்த ஆணி திருமஞ்சனத்துக்கும் திருவாதிரை மார்கழி திருவாதிரைக்கு மட்டும் சாமி வெளியில காட்சி கொடுப்பாரு அப்படின்னு விளக்கம். அதான் ஆயிரங்கால மண்டபத்துல அபிஷேகாரம் நடக்கும். சாமி அம்பாலும் வருவாங்க. அது எப்படி வரும்? சிறுசபையில சாமி வர்றாரு, சாமி மூடிதான் இருப்பாங்க.
சாமி கனக சபையிலிருந்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி வருவார். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கல. நீங்க போயிட்டு அந்த அனுபவத்துல ரசித்து பார்த்திருக்கிறீங்க. அப்புறம் 2வது 3வது சுற்று வருவாரு. அப்ப 21 படிகள் சாதா 2 பாம்புடைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நம்ம வந்து 3வது இடத்து எப்படி போகும்னா நம்ம எல்லாரும் பாக்குறோம். நம்ம நிறைய இந்த பாம்பனுடைய படம் ஒரு கோயில எல்லாம் நிறைய தரிசனம், அந்த அரச மரத்துக்கிட்ட வைப்பாங்க, ஆலமரத்துக்கிட்ட வைப்பாங்க, விநாயகர் பக்கத்துல எப்படி நம்ம சுழுமலையில எப்படி போகணும் அந்த அர்த்தம் தான் அது. பெரும்பாலும் அந்த கதை தான் அதுல. அந்த பாம்பு இப்படி வளைஞ்சுதான் போகுன்ற மாதிரி நம்ம சுழுமலையில இருந்து மூலாதாரத்துல இருந்து எப்படி மேல் நோக்கி போய் நேரா போக தண்டுபடுத்த நேரா போகாது. பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு எப்படி போற மாதிரிதான் அந்த மாதிரிதான் நம்மளுடைய அந்த பிரணயாம தத்துவத்தை அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி ஐயா அது விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. அந்த ஆர்வ தசம் 1000 மண்டபத்துல போய் எப்படின்னா 1000 அந்த மலர்கள் அங்க இருக்கு இல்லையா, அந்த சகசத்தலத்துல இருக்கிற 1000 மலர்கள் கொண்ட அந்த இடத்துல போய் நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணணும். அந்த தத்துவத்தை இவர் அழகா அந்த எப்படி தரிசனம் கிடைக்குது அதுதான் சொல்லுவாங்க. நம்ம சிதம்பரத்துல தரிசனம் பார்த்தா நம்ம முக்தி கிடைக்கும். இதனுடைய விளக்கம் தான் அது. சாமி வெளியில வந்து அந்த 1000 மண்டபத்துல இருந்து வெளியிருந்த ஆன்ம தரிசனம் கொடுத்து அப்புறம் மறுபடியும் அதே இடத்துல போய் சென்று சாந்தி தவத்துல போய் இறங்கிடுவார் இல்லையா. அந்த விளக்கத்தை அவ்வளவு அழகா எடுத்து அந்த என்ன விளக்கம், என்ன ஆழ்ந்த கருத்து, இதெல்லாம் நம்ம மேலோட்டமா தான் நம்ம பார்ப்போம். தரிசனம் 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 சொல்ல தரிசனம் கிடைக்கிறதுக்கு என்ன பலன் கிடைக்கும், அதை நம்ம எப்படி உணரணும், அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. இந்த குண்டலி சக்தியை பத்தி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த 1000 மண்டபத்தை வெட்ட வெளியில அப்பதான் சொன்னாரு சாமி. நான் கூட சாமி வந்து ஒரு மண்டபத்துல வருவாரு, அது மேல மூடி இருக்கா நான் கவனிச்சது கிடையாது நம்ம போட்டோல எல்லாம். ஆனா திறந்தபடியாதான் இருப்பாருன்னு. அந்த அந்த சாமி மேல வந்து வெட்ட வெளியே திறந்தா இருக்கும், சாமியா அம்பாள் அப்படிதான் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் அதிசூட்சம்னு சொன்னீங்க. அந்த நம்ம எப்பவுமே நம்ம சுருக்கமான உடம்புல இருக்கிறாரு, தூளமா இருக்குது, அதுக்கப்புறம் சூட்சமா இருக்கும், அதுக்கப்புறம் அதிசூட்சமா இருந்து நமக்கு கிடைக்கின்றது தரிசிக்கின்ற முக்தி தான். அந்த தரிசித்தான் முக்தி என்ற அந்த விளக்கத்தை ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் அந்த குடிலை ரொம்ப அழகு விளக்கம் கொடுத்தீங்க. என்ன சிறப்புனா முதல்ல அவதார நிலைய ஆறுமுகத்தை விளக்கம் கொடுத்துட்டீங்க. அப்புறம் அருள் நிலையை கொடுத்தீங்க. அந்த அருள்நிலை எப்படி அப்படின்றத ஒரு சிறப்பு கொடுத்தீங்க. அந்த 5 முகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நம்ம இந்த தீக்கை பெற்றவங்க எல்லாம் தெரியும். அந்த 5 முகம் சொல்லுவாங்க, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யுஜா, அதோ முகம்னு சொல்ற மாதிரி 6 முகம் 5 இது மட்டும் சொல்லுவோம், அதோ முகம் சொல்ல மாட்டோம். அந்த ஒவ்வொரு முகத்துக்கு என்ன சிறப்பு, ஈசான முக்தினா எந்த திசையில இருக்கு, அது மேல் நோக்கி இருக்கக்கூடியது, அது அருளும் சக்தியை கொடுக்கக்கூடியது. தத்புருஷன்ற வந்து கிழக்கு நோக்கி இருக்கக்கூடியது, மறைக்கும் தொழில ஆற்றக்கூடியது. அகோரம் வந்து தெற்கு நோக்கி இருக்கக்கூடியது, அழிக்கும் தெரியும் செய்யக்கூடியது. வாமதேவன் சொன்னீங்க, அது வடக்கு நோக்கி இருக்கிறது, காக்கும் தொழில செய்யக்கூடியது. சத்யோஜோதம் மேற்கு நோக்கி இருக்கக்கூட படைக்கும் தொழில செய்யக்கூடியதுன்னு சொன்னீங்க. அதோ முகம் வந்து குடிலின்னு அது விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப அருமை. குடியிலன்னா இது வரைக்கும் யாரும் தெரியும். குடியிலன்னா என்ன சொல்லுவோம், ஒரு குடிசையான போதே குடிலையே சொல்றோம்னு நினைப்போம். ஆனா நீங்க குடிலன்றதுக்கு அழகா விளக்கம் சொன்னீங்க. அதான் அருள் சக்தியா இருக்கக்கூடிய அந்த அதோ முகம் வந்து ரொம்ப சிறப்பா அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 6 முகத்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்தது தத்துவ நிலைக்கு போயிட்டீங்க, ரொம்ப சிறப்பு. தத்துவ நிலையிலன்னா நமக்கு என்னன்னா தத்துவம்னா 36 தத்துவம் தான் ஞாபகம் இருக்கும். அந்த 36 தத்தியும் கடந்து போனா அந்த உண்மையான விளக்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப என்னதுன்னா பரசியமா இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தெல்லாம் என்ன சொன்னோம், அதான் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சொல்லுவோம் இல்லையா. அந்த 24 அலசத்து 36 தத்துவத்தையும் கடந்து போனோம்னா இந்த சண்முகமா இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த அருள் நிலையை நமக்கு கிடைக்கும். அது எப்படி கடந்து போகணுன்றது விளக்கம்னா அழகா எடுத்து கொடுத்தீங்கயா. அதுக்கு ஒரு பெரிய கட்டுரையே கொடுத்துட்டீங்க, ரொம்ப சிறப்பு. எனக்கு ரொம்ப புரியல முதல்ல, என்னடா அது சதாக்கியம் சொல்றாரு, சிற்சக்தியில் ஒரு பாடலையும் ஒரு விளக்கம், இந்த அருள் பாடல் ஒரு பாடல் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப அருமையான பாடல், அதையும் கண்டுபிடிச்சு நான் பார்த்துட்டேன். அப்புறம் சிற்சக்தியோட விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த மகா சதாக்கியம் தத்துவால தான் தோன்றுகிறது அப்படின்னீங்க. சிற்சக்தியில 10ல் 1 பங்கு வலிமையான பங்கு அப்படின்னு அதையும் சொல்லிருந்தீங்க. அதுக்குதான் என்னது அந்த தத்துவத்து உரிய மூர்த்தி யாருன்னா மகா சதாக்கியன்ற விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு அடுத்தது மதாசக்தி 3ஆக இணைந்து தோன்றும் முகமே அதோ முகம். அந்த அதோ முகத்துக்கு அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப சிறப்பு. சிற்சக்தியில 1000த்துல ஒரு அம்சமாக தோன்றுவதுதான் பராசக்தி என்ற விளக்கமும்,
பராசக்தி ஒரு பங்கு சதாக்கிய தத்துவம் வருகின்றது அப்படின்ற விளக்கமும், அதுக்கப்புறம் சதாசிவத்துல இருந்து சாதாக்கிய தத்துவத்திலிருந்து சதாசிவ மூர்த்தி ஒன்று இணைந்து தோன்றும் இந்த ஈசான அந்த விளக்கமும் எடுத்து ரொம்ப அருமையா கொடுத்தீங்கயா. அதான் பராசக்தி ஆயிரத்துல ஒரு அம்சமாக தோன்றுவதுதான் ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி ஆயிரத்துல ஒரு அம்சமாக தோன்றுவதுதான் பல விளக்கம்லாம் எடுத்து மேலிருந்து கீழே ஒவ்வொன்றா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப அருமையான ஒரு கருத்து இன்றைக்கு. ஏன்னா அது ஆழ்ந்த கருத்து, யாருமே சொல்லக்கூடியாத மேலோட்டமான கருத்து தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆழ்ந்த கருத்தெல்லாம் எடுத்து விளக்கம் ரொம்ப அருமையா கொடுத்திருந்தீங்க. அப்புறம் குணங்களை பத்தி சொன்னீங்க. முருகா 6 குணங்கள், அது எப்படி என்ன ஒன்னென்ன குணங்கள்? முற்றறிவு, அதாவது வரம்பில் இன்ப உடைமை, இயல்பாக பாசங்களை நீங்குது, தன்வயம் உடைமை, முடிவில் பேரொல் உடைமை, முடிவில் ஆற்ற உடைமை, இந்த மாதிரி அந்த எல்லா குணத்தையும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கயா. மற்றபடி இந்த கருத்து உண்மையில நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லாட்டினாலும், ஆனா நீங்க எல்லாம் ஐயா சொல்றதை எடுத்து மறுபடியும் நீங்க இதை திருப்பி ஒரு முறை கேட்டா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியும். அவ்வளவு அழகான ஒரு கருத்தை எடுத்து, ஆழ்ந்த கருத்தை எடுத்து சொல்லிக்கிறார். இதெல்லாம் அவ்வளவு சிறப்பான ஒரு கருத்து. இந்த சண்முகநாதன் என்ன, முருகனுடைய இந்த சண்முகநாதன் 6 முகம், 6 முகம்னா நமக்கு யார் ஞாபகம் ஓடியும்? திருச்செந்தூருடைய சண்முகநாதன் நம்ம ஞாபகம் வரணும் அப்படின்ற அந்த விளக்கம் ரொம்ப அருமைங்கயா. இன்னைக்கு அடியேன் ரொம்ப ஆழ்ந்த கருத்தெல்லாம் எடுத்து நீங்க எனக்கு ஒரு சிந்திக்க ஒரு வாய்ப்பா கொடுத்தீங்க. நன்றிங்கய்யா. மீண்டும் மீண்டும் நம்ம வேலுண்டு வினை குழுமத்திற்கு நிறைய இப்பதான் 2வது முறையா வாய்ப்பு கிடைத்தது. ஐயாவுக்கு காலையில தான் நீங்க யமுனா அம்மா வரல. யமுனா அம்மாக்கு நேத்து 4 நாளைக்கு மட்டும் பதிவு போட்டு மறுபடியும் போட்டு அம்மா மறந்துட்டாங்க, ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டாங்க. அப்புறம் கடைசி முடிவுல என்ன செய்யலாங்கயா, திருப்புகழ் முற்றோதல் வச்சிடலாமா அப்படின்னு கேட்டோம். இல்லம்மா இப்பதான் போன மாசம் திருப்புகழ் முற்றோதல் வச்சோம், ஏதாவது ஒரு அடியனை பேச சொன்னாரு. அடியனுக்கு எந்த தகுதியுமே இல்லைங்கயா, எனக்கு இது மாதிரி எல்லாம் பேச முடியாது, நீங்களே ஒரு தலைப்பு கொடுத்து பேசணும்னா அப்புறம் ஐயாவே ஒரு தலைப்பு எடுத்து குறுகிய நேரம், இந்த குறுகிய நேரத்துல மேலோட்டமான கருத்து சொல்ல முடியாம உள்ள ஆழ்ந்த கருத்து எடுத்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எப்பயுமே நம்ம மேலோட்டமா தான் பாக்குறோம், ஒரு கதையை தான் பிடிச்சுப்போம். ஒரு கதையை பிடிச்சுன்னா அதே தான் போவோம், அடிக்கடி அந்த கதையை பத்தி தான் நினைப்போம். ஏன் அடுத்து பேசுவார் ஐயா, ராவணனுக்கு ஏன் 10 தலை இருக்குன்றா, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாரு. அவ்வளவு ஆழ்ந்த கருத்துலாம் ஐயா கிட்ட நிறைய புதைந்து இருக்குது. அவருடைய அந்த வெளிக்கொணர்வு வரணும், எல்லாம் வெளியே கொணர்ந்து எல்லா அடியார்களும் உய்வை பெறணும். நம்ம எப்பயுமே கதையே பிடிச்சிட்டு ராவணன் அது மகாபாரதம், அந்த மகாபாரத மேலோட்டான கருத்து எல்லாம் பிடிக்காம உள்ள ஆழ்ந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்ம அந்த மாதிரி கருத்தெல்லாம் ஆழ்ந்து ஐயா விடமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்த நிலைக்கு அவர் வரணும். இந்த சின்ன வயசுல உண்மையிலேயே எனக்கு அவரை பத்தி ஒரு சிறப்பு சொல்லணும். ஐயா முன்னாலே அவர் சொல்லிட்டாரு, ஐயா அவரை பத்தி நிறைய கருத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டாரு. எனக்கு அவரை பத்தி சொல்லணும் ரொம்ப ஆசை, எழுதி வச்சிருந்தேன். ஐயா வரவேற்பறை கொடுத்ததுனால அவரை பத்தி சொல்ல முடியல. நம்ம அடியார்களை யாரு செல்ல பிள்ளைன்னு ராகவன் ஐயா தான் எல்லாருக்குமே அடியாருடைய செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படுவார். அது அன்பு நெறி, சிவநெறி எல்லாவற்றையும் ஒழுங்காக அது மேன்மையாக இருக்கக்கூடியவர். ஏன்னா நம்மளும் இவ்வளவு வயசாயும் இந்த மாதிரி கருத்து நம்மளால சொல்ல முடியல, ஆழ்ந்த கருத்து எடுத்துலாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த சின்ன வயசுல அந்த சிவநெறியும் ஆகட்டும், அந்த அன்பு நெறியும் ஆகட்டும், ரொம்ப அருமையான மேன்மை பொருந்தியவர இருக்கக்கூடிய அவர் ஞான பிள்ளைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அவரை நம்ம பாராட்டி தான் ஆகணும். எந்த ஒரு வேலை கொடுத்தா கூட ஐயா சிறப்பா செய்வார். எனக்கு ரொம்ப பக்கபலமாவும் உறுதுணையாவும் இருக்கக்கூடிய ஐயா. எந்த விஷயம் தொய்வு நம்ம ஐயா நேத்து திருவாசந்தில கூட சொன்னார் இல்லையா, அப்பப்ப நம்ம தொய்ந்து போயிடுவோம், அப்பப்ப விட்டு போயிடுவோம். அதே மாதிரி விடாத இழுத்து பிடிச்சுக்கிட்டு அடியேனையும் ஒரு பொருட்டாக நினைத்து அடியனுக்கு ஆற்றுப்படுத்தக்கூடிய ஐயா ராகவன் ஐயா. அந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றது, நான் என்னுடைய சின்ன பிள்ளைதான் அப்படின்னு நினைச்சுப்பேன். ஒரு சின்ன பிள்ளையாதான் என்னைய வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருந்தா கூட அறிவிலையும் ஆன்மீகத்திலையும் பெரிய வயதிலையும் பெரியவராக நம்ம கருதக்கூடிய ராகவன் ஐயா. அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா எதையும் எளிதா எடுத்துக்கொள்வாருங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த இறைவனை ஒப்பு எடுத்து கொடுக்கக்கூடிய சிறந்த ஒரு அடியார். அதுக்கு எனக்கு உண்மையிலே அவரை பத்தி நான் அந்த இனியவை கூறல் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம திருக்குறள்ல ஒரு இனியவை கூறல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயாவை பத்தி சொல்லணும்னா, நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
பிறருக்கு நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், நம்ம பாசிட்டிவா பேசவே மாட்டோம், நெகட்டிவ் அப்படியாங்க அப்படிம்பா நம்ம ஒரு எப்பவும் அவங்க கூடவே செஞ்சு ஜாலரா போடுவோம். அப்படி இல்லாம பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் சொல்வார். அந்த அந்த சொற்கள் தாங்க முக்கியம். எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நல்ல விதமா ஒரு பாடல் எடுத்து படிங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா அடியார்களுக்கும் ஒரு சொல்லக்கூடிய அந்த வழங்க அந்த இன்பத்தை நன்மை பயக்கக்கூடியதா அவர் சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்துல தளர்ந்து போகாதீங்க, மீண்டு வாருங்கள், வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அடியார். அது மட்டும் அடுத்தது அல்லவி தேய அறம் பெருகும் நல்லவி நாடி இனிய சொல்லி, அதுவும் அவருக்கு அதாவது நன்மையானவற்றையே எல்லாம் சொல்ல, பிறகு நன்மையானவற்றை போய் சேருங்கம்மா, ஏன் இதுல போறீங்க, வாங்க நம்ம அடியாரோடய சேருவோம், அடியாரோட இருப்போம், இனிமையுடைய சொற்களை சொல்வார். அந்த மாதிரி இனிமையான இருக்கிற சொற்களை சொல்லி சொல்லி அப்ப நமக்கு என்ன ஒரு அந்த மாதிரி இனிமையான சொற்களை கேட்டு அடியாரோட நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிடுங்க. அதான் அப்புறம் என்னது அறம் வளர்ந்து பிறகு இந்த திருக்குறளுடைய விளக்கம். அந்த மாதிரி ஐயாவுடைய அந்த இனியவை குரல் ரொம்ப சிறப்பான ஒரு சொல்வார் ஐயா. எல்லாருக்குமே அடியனுக்குன்னு மட்டும் இல்ல, மற்ற குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு சிறந்த செல்ல பிள்ளையா இருக்கக்கூடிய ராகவன் ஐயாவை மீண்டும் மீண்டும் வணங்கி என்ன நன்றி கூற வாய்ப்பளித்த, அதாவது குடும்பத்திற்கு ஒரு ஞான குழந்தைன்னா ஐயா ராகவனை தான் சொல்லலாம். ஒரு ஞான குழந்தை, பேசுறது கேட்கறது கேட்டாலே எல்லாருக்கும் மனசுல இருக்கிற கவலையே மறந்துடும். அவ்வளவு அருமையா பேசக்கூடியவர். சிவாய நம. அதனால மீண்டும் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருக்கு, புதைந்து இருக்குது புதையல். அந்த புதையல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தோண்டி தோண்டிதான் வெளியில எடுக்கணும். அந்த மாதிரி ஐயா கிட்ட இருந்த அந்த புதையல் ரகசியத்தெல்லாம் நாமளும் பெற்று உய்வடையோம் என்று சொல்லி அடியார்கள் சார்பாகவும் ஈஸ்வரன் குடும்பத்து சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் அடியார்கள் போக வேண்டாம், எல்லா அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு. முதல்ல வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு கண்டிப்பா எல்லா அடியார்களும் பேசணும். அதுக்கெல்லாம் அவசரப்பட்டு யாரும் போக வேண்டாம் என்று சொல்லிக் கொள்கிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அனைத்து அடியார்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறுகிறேன். இங்க குழுமி அடியார்கள் அத்தனை அடியார்களுக்கும் உங்களுடைய பொறுமையை காத்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.